இன்றைக்கி அடுத்த டாபிக் என்ன, இந்த ஃபோர்ஸ், மோஷன் அண்ட் எனர்ஜி, இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். அட் த சேம் டைம் அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எவ்ரிடே அப்ளிகேஷன்ஸையும் சேர்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். எவ்ரிடே அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற டாபிக். சரிங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் தமிழில் சொல்லணும் அப்படின்னா விசை மற்றும் இயக்கம். விசை மற்றும் இயக்கம், ஆற்றல், இது எல்லாமே. ஸோ விசை மற்றும் இயக்கம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்காக ஒரு சில டேர்ம்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்குவோம். ஃபோர்ஸ் அண்ட் மோஷனில் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ டேர்ம்ஸ், அதாவது ஒரு பொருளை தள்ளுதல், புஷ் ஆர் இழுத்தல், புல். ஸோ புஷ் ஆர் புல் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இதனுடைய எஸ்ஐ யூனிட் என்ன சொல்லியிருந்தோம், நியூட்டன். நியூட்டன். சரிங்களா? அப்போ ஃபோர்ஸ் அண்ட் மோஷனை பொறுத்தளவு விசை மற்றும் இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாயிண்ட் பாருங்க, டேர்ம்ஸில் டிஸ்டன்ஸ் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். டிஸ்டன்ஸ் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். வாட் மீன் பை டிஸ்டன்ஸ்? ஓ, நம்ம வீட்டில் இருக்கீங்க, உங்கள் வீட்டில் இருக்கீங்க, சரிங்களா? இது ஹவுஸ்ன்னு வச்சுக்குவோம், ஹோம். இங்கேயாவது பக்கத்தில் ஒரு ஷாப்புக்கு இப்படி சுற்றி போயிட்டு அந்த ஷாப்புக்கு போகிறீங்க, இந்த இடத்துக்கு வர்றீங்க. அப்போ இந்த கடை, அப்போ இவ்வளோ தூரம் சுற்றி இருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த லென்த் இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இவ்வளோ தூரம் 2-3 தெரு சுற்றி இந்த ஷாப்புக்கு போகிறீங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் டிஸ்டன்ஸ். அதாவது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் இந்த எண்டு பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட லென்த்து. சரிங்களா? இடைப்பட்ட லென்த் தான் நம்ம என்ன சொல்லுவோம், சாரி, length. The length of the actual path traveled by a object during the motion in a given interval of time அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, the length between, சரிங்களா, the length between starting point and end point அப்படின்னு சொன்னால் கூட அது டிஸ்டன்ஸ் தான். ஸோ தொடக்க புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையே உள்ள நீளம், அதைத்தான் நம்ம தொலைவு அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் அ ஸ்கேலர் குவான்டிட்டி, ஸ்கேலர் வெக்டர் குவான்டிட்டி அப்படிங்கிறது இப்போ நார்மலாக தெரியும். ஓகே, ஸோ இதோடைய எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர், தொலைவின் அலகு மீட்டர். அடுத்து ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்காக கொடுக்குறோம், இந்த டிஸ்டன்ஸ் கேன் நெவர் பி நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி. ஸோ தூரம், அதாவது தொலைவு என்பது என்னாகாது அப்படின்னா ஒரு முறையாவதும் நேர்மறை, சரி, எதிர்மறையாக இருக்காது அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூஸ் வராது அப்படின்னு அர்த்தம். கேன் நெவர் பி நெகட்டிவ். ஓடோமீட்டர், இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓடோமீட்டர் இஸ் a device to use to measure the distance traveled by a vehicle. ஸோ ஓடோமீட்டர் இருக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு அது காமிக்கும், ஓடோமீட்டர் காமிக்கும். அப்போது கேட்பாங்க, ஸோ வாகனம் பயணித்த தூரத்தை அளவிட பயன்படும் கருவி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓடோமீட்டர். சரியா? ஓடோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். தொலைவுனா என்னென்னு புரியுதுங்களா? தொலைவுனா என்ன புரியுதா? ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு எண்டு பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட ஒரு லென்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிஸ்டன்ஸ், தொலைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சின்னு என்னது? சேம் அதே தான். இப்போ ஒரு வீட்டில் இருந்து 4 தெரு சுற்றி போகிறீங்கல்ல, இது அந்த ஷாப், கடை. இப்போது இதை நம்ம என்ன சொல்கிறோம், தொலைவுன்னு சொல்லுவோம், அல்லது தூரம் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டாக? இப்போ இதை என்ன சொல்லுவோம்னா இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சின்றது என்னதுன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், த சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் அலாங் வித் பர்டிகுலர் டைரக்ஷன் இன் a given interval of time is called displacement. இவ்வளோ பெருசாக கூட தேவையில்லைங்க, புக்கில் கொடுத்துருக்க மாதிரி நான் தெளிவாக சொல்கிறேன். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க போதும். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் இட், தட் இஸ் கால்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இடப்பெயர்ச்சி, மிக குறைந்தபட்ச தொலைவு. மிக குறைந்தபட்ச தொலைவுக்கு பேர் தான் என்ன பேர், இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு குறிப்பிட்ட கால குறிப்பிட்ட திசையில் பொருளின் நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு பொருளின் மிக குறைந்தபட்ச தொலைவு. குறைந்தபட்ச தொலைவு அப்படின்னு சொல்கிறோம். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், இடப்பெயர்ச்சின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ இந்த பாயிண்ட் இருந்து இதான் நம்மளுடைய ஹவுஸ். சரிங்களா? வீடு ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டு பாயிண்ட் அந்த ஷாப். இங்கேருந்து இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், குறுக்கு வழி, மிக குறுகிய வழி, இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் எழுதுனா போதும் டெஃபினிஷன்.
டிஸ்பிளேஸ்மெண்ட் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அல்லது ஜீரோ. ஸோ இடப்பெயர்ச்சியானது நேர்மறையாகவும் இருக்கலாம், எதிர்மறையாகவும் இருக்கலாம், பூஜ்ஜியமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. வெக்டர் இஸ் இது வச்ச வெக்டர் குவான்டிட்டி, இதனுடைய யூனிட் என்ன தான் வரும்? மீட்டர் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கள். The magnitude of displacement for a course of motion may be ஜீரோவாக இருக்கலாம். then the corresponding distance covered in is not zero. ஓகேங்களா? ஸோ ஒரு இயக்கத்துடைய இடப்பெயர்ச்சியுடைய எண்மதிப்பு அதற்குரிய தொலைவு சுழியாக இல்லாத போது சுழியாக இருக்குன்றாங்க. தொலைவு சுழியாக இல்லாத போது என்ன தொலைவு வந்து டிஸ்டன்ஸ் சுழினா ஒன்றும் இல்லைங்க, ஜீரோவாக இருக்கும் போது. ஓகேங்களா? The magnitude of displacement for a course of motion may be zero when எப்போது the corresponding distance covered is not zero-ஆக இருக்கும்போது. ஓகே, ஜஸ்ட் தெரியும், இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ரீட் மாதிரி பண்ணிட்டு வந்து சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது இது உதவும். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் எ மூவிங் ஆப்ஜெக்ட் கேன் நெவர் பி கிரேட்டர் தன் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை இட். ஸோ ஆப்வியஸ்லி கரெக்ட் தான். ஓகே, நகரக்கூடிய ஒரு பொருள் இடப்பெயர்ச்சி ஒரு வெஹிக்கிள்லையோ இல்லை இதுலையோ போயிட்டுருக்கோம் அப்படின்னா அந்த பொருளோட இடப்பெயர்ச்சி அது பயணித்த தொலைவை விட அதிகமாக கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இது வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை குறிக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகே, இப்போது இதில் தெரிய வேண்டிய விஷயம் என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அதான் வந்து டெஃபனிஷன். அதான் டெஃபனிஷன். ஓகே, இதோடைய எஸ்ஐ யூனிட் என்ன? மீட்டர். இட்ஸ் a வெக்டர் குவான்டிட்டி. வேறா? தென் அதுக்கப்புறம் வந்து இந்த பாயிண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் கேன் பி பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், அல்லது ஜீரோவாக இருக்கலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு ஸ்பீடு. இதுவரையும் புரியுதா? டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் புரியுது இல்லையா? டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் புரியுதா? தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி கிளியராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்பீடு, வேகம். இப்போ இந்த டிஸ்டன்ஸை கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? த டைம் ரேட்டுன்னு கூட வேணாம். த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ன்றாங்கல்ல, நான் என்ன சொல்கிறேன்னா the rate of change of distance is called distance is called, இதெல்லாம் வேணாம், பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் இன் எடி டைரக்ஷனில் வேணாம். the rate of change of distance is called speed. ஓகே, அவ்வளோதான், அதை மட்டும் எழுதுனா போதும். the rate of change of distance, அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லியிருந்தோம், இது எண்டு பாயிண்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். இதிலேருந்து சுற்றி போனீங்கல்ல, இதுக்கு எவ்வளவு டைம் ஆயிடுச்சு, அதுதான் வந்து என்ன சொல்கிறோம்? ஸ்பீடு, வேகம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு டிவைடட் பை டைம் டேக்கன். அப்போ டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னா மேலே வந்து டிஸ்டன்ஸுக்கு மீட்டர் வரும், கீழே செகண்ட். அப்போ மீட்டர் பை செகண்ட் அப்படிங்கிறது அதோட யூனிட். ஓகே, ஒரு பொருளின் நிலை எந்த திசையிலும் மாறும் கால வீதம் பொருளின் வேகம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் தெரிஞ்சு வச்சுக்குவோம். அதுக்கு இன்னொரு பெஸ்ட்டு ஒரு டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா தொலைவு மாறும் வீதம். தொலைவு மாறும் வீதம் வேகம் எனப்படும். தொலைவு மாறும் வீதம் வேகம் எனப்படும். வேகம் இஸ் ஈக்குவல் டு பயணித்த தூரம் டிவைட் பை எடுக்கப்பட்ட நேரம். அப்போ டிஸ்டன்ஸ் பை டைம், மீட்டர் பை செகண்ட், மீட்டர் பை வினாடி அப்படிங்கிறது அதோடைய யூனிட். அல்லது மீட்டர் வினாடி பவர் -1. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஃபார் எ மூவிங் அ பாடி ஸ்பீட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் கேன் நெவர் பி த நெகட்டிவ் அண்ட் ஜீரோ. அப்போ ஸ்பீடும் என்ன தான் வரும்? ஸ்பீட் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் தான். ஸோ இது வந்து நெகட்டிவாகவோ அல்லது ஜீரோவாகவோ வராது. அதே மாதிரி தான் டிஸ்டன்ஸ்லையும் பார்த்தோம். The speed at the instant time is known as instantaneous time. ஒரு கணத்தில் ஏற்படக்கூடிய வேகத்துக்கு பேர் என்னது? கனநிலை வேகம். உடனே ஏற்படக்கூடிய வேகத்துக்கு பேர் கனநிலை வேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் ரீட் பண்ணிக்கலாம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதோடைய டெஃபினிஷன், ஈக்குவேஷன் அண்ட் தென் அதனுடைய யூனிட். நெக்ஸ்ட் இஸ் சம் ஸ்பீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சீரான வேகம், அதாவது வேகத்தினுடைய வகைகள். ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஸ்பீடு. யூனிஃபார்ம் ஸ்பீட் அல்லது கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அப்படி சீரான வேகம் அல்லது நிலையான வேகம்னு சொல்கிறோம். ஆனால் ஆப்ஜெக்ட் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் கடந்துட்டீங்க அப்படின்னா அதற்கு வந்து யூனிஃபார்ம் மோஷன். அதே நான் யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன? நான் யூனிஃபார்ம் மோஷனாலும் சரி, நான் யூனிஃபார்ம் ஸ்பீட்னாலும் சரி, அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் சரியா அது பண்ணுங்க அப்படின்னா அது வந்து சீரற்ற வேகம். ஆவரேஜ் ஸ்பீடு, சராசரி வேகம்னா என்ன சார்? ரேஷியோ ஆஃப் டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டோட்டல் டைம் டேக்கன். அதாவது முன்னாடி பார்த்தோம்னா சேம் அதே தான். இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு டிவைட் பை டைம் டேக்கன், அதான் வந்து சராசரி வேகம். ஒன்றும் இல்லைங்க, இப்போ 50 கிலோமீட்டர் இருக்குது, இல்லை ஒரு 10 கிலோமீட்டர் வச்சுக்கோம்.
சரியா? அந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஈக்குவல் கரெக்டான டைமுக்குள்ளே, சரியா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோமீட்டரில் ½ hour, அடுத்த கிலோமீட்டர் ½ hour, அடுத்த கிலோமீட்டர் ½ hour, இது மாதிரி சீரான இன்டர்வல் ஆஃப் டைமில் நீங்கள் கடந்தீங்கன்னா யூனிஃபார்ம் மோஷன். அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸை அதே டைமில் கடந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரை மணி நேரத்தில் 1 கிலோமீட்டரு, அதுக்கு அடுத்த நேரத்தில் 2 கிலோமீட்டரு, அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர், இந்த மாதிரி மாற்றி மாற்றி டிஸ்டன்ஸை அன்ஈக்குவலாக கொண்டு போனீங்க அப்படின்னா அதற்கு பேர் வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன் அல்லது நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் என்று அர்த்தம். ஓகே, தமிழில் சொன்னால் சீரான வேகம், சீரற்ற வேகம் அப்படின்னு சொல்லலாம். சராசரி வேகம்ன்றது கடந்த தொலைவு, மொத்த தொலைவு, அதற்குடைய காலம். சரியா? கடந்த மொத்த தொலைவு டிவைட் பை காலம். சராசரினாலே என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் கூட்டிட்டு அதனோட எண்ணிக்கையில் டிவைட் பண்ணுறது தானே நம்ம சொல்லியிருந்தோம் ஆவரேஜ். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இது நம்ம புக்கில் கொடுத்துருக்கூடியது. இயற்கையிலேயே ஸ்லோயஸ்ட் அனிமல், மிக குறைவான வேகத்தில் அல்லது மிக மெதுவாக செல்லக்கூடிய விலங்கு எது? ஓகே, ஸ்லோயஸ்ட் அனிமல் யார் சொல்லுவாங்க? டார்டாய்ஸ். பிகாஸ் ஒரு செகண்டுக்கு 0.1 மீட்டர் தான் நகருது. அப்போ 0.1 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது அதனுடைய வேல்யூ, ஸ்பீட் வேல்யூ. ஒரு பர்சன் வாக்கிங், அதாவது மனிதர்களுடைய நடையின் வேகம் 1.4 மீட்டர் பர் செகண்ட். ஃபாலிங் ரெயின் ட்ராப்ஸ் 9 to 10 மீட்டர் பர் செகண்ட். கேட் ரன்னிங் 14 மீட்டர் பர் செகண்ட். சைக்கிளிங் 20 to 25 கிலோமீட்டர் பர் செகண்ட். சீட்டா ஃபாஸ்டஸ்ட் அனிமல். ஓகே, ஸோ சிறுத்தை ஓடுவேகம், இதுதான் இருக்கையிலே அது வேகமான ஒரு விலங்கு. மிக குறைந்த வேகத்தில் செல்லக்கூடிய விலங்கு டார்டாய்ஸ், அதிக வேகத்தில் செல்லக்கூடிய விலங்கு சீட்டா. அப்போ சீட்டா 31 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் ஓடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபாஸ்ட் பவுலருடைய வேகம் எவ்வளோ இருக்கும்? பேட்மிண்டன் ஸ்மாஷு, பேசஞ்சர் ஜெட்டு. கடைசி பாருங்கள், ராக்கெட்டுடைய வேகம் எவ்வளவு? 5200. ராக்கெட்டினுடைய வேகம் எவ்வளவு அப்படின்னா சராசரியாக 5200 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதெல்லாம் வந்து பொதுவான வேகங்கள்னு சொல்லி நம்ம புக்கில் கொடுத்துருக்கூடியது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. லெஃப்ட் சைடு கொடுத்து ரைட் சைடு அதனுடைய ஸ்பீடோட வேல்யூ கொடுக்கப்படலாம், கொடுத்து நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? ரைட்டா? ஸ்பீட்னா என்ன புரியுதுங்களா? ஸ்பீட்னா என்னது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. அடுத்து வெலாசிட்டி. த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்டு, டைம்னு கூட வேணாம், ரேட்னாலும் டைம் தான் குறிக்கும். த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்டு வெலாசிட்டி. ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சி மாற்ற கால விகிதம் அதன் திசைவேகம் என்று அழைக்கப்படுகிறது, அல்லது இடப்பெயர்ச்சி மாறும் வீதம் அப்படின்னு கூட கொடுக்கலாம். இடப்பெயர்ச்சி மாறும் வீதம் திசைவேகம் என்று அழைக்கப்படுகிறது. சரியா? அப்போ திசைவேகம் இஸ் ஈக்குவல் டு இடப்பெயர்ச்சி டிவைடட் பை கால அளவு அல்லது நேரம். திசைவேகத்தின் எஸ்ஐ அலகு என்ன? மீட்டர் பை செகண்ட். ஓகே, திசைவேகத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர் பை வினாடி, மீட்டர் பை செகண்ட். வெலாசிட்டியும் கேன் பி பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், ஜீரோவாக இருக்கலாம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அது அப்படியே வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வரக்கூடியது அப்படியே வரும். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இதே வார்த்தை தான் பார்த்தோம். கேன் பி பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், ஜீரோவாக இருக்கலாம். ஓகேங்களா? த மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் தி ஸ்பீடு. ஸ்பீடோட எப்படி இருக்கும்? கம்மியாகவோ அல்லது அதுக்கு சமமாகவோ இருக்கும். ஒரு பொருளின் திசைவேக மதிப்பு எப்போதும் அதன் வேகத்திற்கு சமமாகவோ அல்லது அதை விட குறைவாகவோ இருக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ என்ன தெரிய வேண்டியது? அதை விட அதிகமாக இருக்காது அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்கணும். அடுத்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. நம்ம அங்கே பார்த்தோமா, இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு மாதிரி இங்கே இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. கன நேரத்தில் நடைபெறக்கூடிய திசைவேகத்துக்கு கனநிலை திசைவேகம். அப்போ ஒரு 4 டெஃபினிஷன் பார்த்துருக்கோம். சரியா? என்னென்ன? டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, ஸ்பீடுனா என்ன, அண்ட் தென் வெலாசிட்டினா என்ன, திசைவேகம்னா என்ன. இதுவரையும் எல்லாருக்கும் கிளியரா? ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னா என்ன? ரிலேட்டிவ் வெலாசிட்டி. Relative velocity of an object with respect to another object is the time rate of change of position in one object with respect to another object. என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பாருங்க. Relative velocity of an object with respect to the another object is the rate of change of position in one object with another object அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சார்பு திசைவேகம் என்பது ஒரு பொருளின் நிலை மற்றொரு பொருளை சார்ந்து மாறுபடக்கூடிய கால வீதம் தான் என்ன பேரு? சார்பு திசைவேகம். ஓகேங்களா? ஸோ இப்போ போத் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மூவிங் சேம் டைரக்ஷனில் மூவ் பண்ணிச்சுன்னா அதனுடைய வேல்யூ என்ன? ஆப்ஜெக்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் பண்ணிச்சுன்னா அதனுடைய வேல்யூ என்ன? அப்போ விஏபி இஸ் ஈக்குவல் டு விஏ மைனஸ் விபி அப்படின்னா ஒரே திசையில் நகர்தான்.
ஓகே, எதிர் திசையில் நகர்ந்துச்சு அப்படின்னா VAB is equal to VA plus VB. அதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ரிலேட்டிவ் வெலாசிட்டி சரிங்களா? அதனுடைய ஆங்கிள் வேல்யூவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஒரே திசையில் நகர்ந்தால் அதுக்கு பிறகு அதோடைய ஆங்கிள் எவ்வளோ வருது, ஆப்போசிட் டைரக்ஷனில் நகர்ந்துச்சுன்னா அதோடைய ஆங்கிள் எவ்வளவு அப்படிங்கிறது. சார்பு திசை வேகம் அதான் ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டடுங்க இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்குறது. பட் தெரிஞ்சு வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஒரு டேர்ம் இருக்குது. ஓகே, அக்ஸலரேஷன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம் அப்படின்றோம். The rate of change of acceleration, the rate of change of velocity is called acceleration. ஒரு பொருளின் திசைவேக மாற்றத்தின் கால விகிதம் அதன் முடுக்கம் என்ன இப்பொழுது, அல்லது திசைவேகம் மாறும் வீதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. திசைவேகம் மாறும் வீதம் முடுக்கம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? திசைவேகம் மாறும் வீதம். ஓகே, அப்போ இந்த திசைவேகம் மாறும் வீதத்தை நம்ம என்ன சொல்கிறோம், முடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ்னா அது ஸ்பீடு, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா அது வெலாசிட்டி, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னா அது அக்ஸலரேஷன். அப்போ அக்ஸலரேஷன் கூட சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் டேக்கன் அப்படின்னு சொல்கிறோம். சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் டேக்கன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போது கவனிங்க, இப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி தானே இந்த பாருங்கள். சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். இனிஷியல் வெலாசிட்டியை நான் யூன்னு வச்சுக்கிறேன், ஃபைனல் வெலாசிட்டி வின்னு வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் வந்து சிம்பிள்ஸில் எழுதணும். அக்ஸலரேஷனுடைய சிம்பிள் வந்து A இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி, சேஞ்ச்னா டெல்டா வெலாசிட்டிக்கு V டிவைடட் பை T. இதை தான் இப்படி நான் எழுதியிருக்கேன். சரிங்களா? அப்போ டெல்டா மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த டெல்டா அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அப்படின்னு அர்த்தம். ஃபைனல் ஓகே. ஸோ டெல்டா மீன்ஸ் என்ன அர்த்தம்னா ஃபைனல் இறுதி மைனஸ் தொடக்கம் இனிஷியல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதில் எதை பற்றி சொல்கிறாங்க, வின்றது வெலாசிட்டியை பற்றி சொல்கிறாங்க. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ V மைனஸ் A ஈக்குவல் டு V மைனஸ் U, இதுதான் A ஈக்குவல் டு V மைனஸ் U டிவைட் பை T. புரியுதா? ரொம்ப முக்கியமான ஒரு ஈக்குவேஷன், ஃபார்முலான்னு கூட சொல்கிறோம். சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா, அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா? ரைட். அடுத்த பாயிண்ட் என்னது, இட் இஸ் வெக்டர் குவான்டிட்டி. இதனுடைய எஸ்ஐ அலகு மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்டு. பிகாஸ் மேலே என்ன இருக்குது, ஃபைனல் வெலாசிட்டி. சரிங்களா? மேலே வெலாசிட்டியோட யூனிட் என்ன, மீட்டர் பை செகண்ட் டிவைடட் பை டைமுக்கு என்ன வரும், செகண்ட். அப்போ மீட்டர் பை செகண்ட் டிவைடட் பை செகண்ட் அப்படின்னா மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்டு. அப்போ மீட்டர் செகண்ட் பவர் -2 அப்படிங்கிறது அதோடைய யூனிட். அடுத்த பாயிண்ட் பாருங்க, இந்த பாயிண்ட் when the velocity of a body increases with time then its acceleration is positive அப்படின்றாங்க. அப்போது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதனுடைய அக்ஸலரேஷன் முடுக்கம் வந்து பாசிட்டிவ்ன்றாங்க. அதே வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா, வெலாசிட்டி டிக்ரீசஸ் வித் டைம் இட் அக்ஸலரேஷன், இதனுடைய அக்ஸலரேஷன் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இதுக்கு பேர் வந்து டீசலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ரிட்டார்டேஷன். ஓகே, மந்தம் நிலை அல்லது மந்த முடுக்கம், எதிர் முடுக்கம்னு சொல்லுவாங்க சார். எக்ஸாக்டாக சொல்லணும்னா டீசலரேஷன் அப்படின்னா மந்தம் என்று பேர்னு போட்டிருக்கோம். மந்தம் அல்லது எதிர் முடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர் முடுக்கம். சரிங்களா? கிளியரா? If acceleration does not change with time, it's said to be constant acceleration. நேரத்தை பொறுத்து அது மாறலை அப்படின்னா அதற்கு பேர் வந்து நிலையான முடுக்கம் அப்படின்றது கூறப்படுகிறது. சரியா? நேரத்தை பொறுத்து மாறணும் அக்ஸலரேஷன் மாறினா தான் அதுக்கு பேர் வந்து சரி, நேரத்தை பொறுத்து அந்த முடுக்கம் மாறணும். மாறினா அப்படின்னு மாறலை அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நிலையான முடுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? what mean by acceleration? The rate of change of velocity is called acceleration. அதனுடைய ஈக்குவேஷன், அதனுடைய ஃபார்முலா பார்த்தோன்னா acceleration change in velocity divided by time. திசைவேக மாற்றம் டிவைடட் பை எடுக்கப்பட்ட நேரம். இது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. இதனுடைய யூனிட் என்ன, மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். அட் த சேம் டைம் அதனுடைய ஃபார்முலா V minus U divided by time. V minus U divided by time. T, sorry. ஓகேங்களா? கிளியராக இருக்க முடுக்கம் என்றால் என்ன அப்படிங்கிறது. ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் யூனிஃபார்ம்லி அக்ஸலரேட்டட் மோஷன் அலாங் த ஸ்ட்ரைட் லைன்.
ஒரு நேர்கோட்டில் இயங்கக்கூடிய அந்த அக்சலரேஷனுடைய அந்த இயக்க சமன்பாடு, இது பேர் என்ன பேர்? இயக்க சமன்பாடுகள். அதுதான் இது. ஸோ அந்த இயக்க சமன்பாடுகள் பேர் மட்டும், அதாவது சமன்பாடுகளை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். V is equal to U plus ET, S equal to UT plus half AT squared, V squared is equal to U squared plus 2AS. இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமானது, மற்றெல்லாம் தேவையில்லைங்க. ஓகே, ஒரு நேர்கோட்டில் இருக்கக்கூடிய இயக்கத்துடைய 3 இயக்க சமன்பாடுகள், 3 இயக்க சமன்பாடுகள் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? இந்த பாயிண்ட் கூட அந்த அளவுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்க்கலாம். லீனியர் மொமெண்டம், நேர்கோட்டு உந்தம். இதுவுமே ரொம்ப முக்கியமானது. The product of mass and the velocity of an object or of a moving body. ஓகே, என்ன சொல்றாங்க? ஒரு பொருளுடைய நிறை மற்றும் திசை வேகத்தின் பெருக்கற்பலன், நிறை மற்றும் திசை வேகத்தின் பெருக்கற்பலனை தான் உந்தம் அப்படின்னு சொல்றாங்க. நிறை மற்றும் திசை வேகத்தின் பெருக்கற்பலனை தான் என்ன சொல்றாங்க? உந்தம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நேர்கோட்டு உந்தம் அதனுடைய சிம்பிள் பார்த்தோன்னா பி. அப்போ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படின்னா எம் இன்ட்டு வி. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு எம்பி அப்படிங்கிறது அதனுடைய ஃபார்முலா. கிளியரா? கிளியரா? பி ஈக்குவல் டு எம்பி. எம்னா மாஸ், வினா வெலாசிட்டி. ஓகே, ரைட். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மூமெண்ட், உந்தம் அழிவின்மை விதி. ஓகே, உந்த அழிவின்மை விதி. If no external force acts upon a system of 2 or more bodies, then the total momentum of a system remains என்ன சொல்றாங்க? கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. 2 அல்லது மேற்பட்ட பொருட்களை கொண்ட ஒரு அமைப்பின் மீது புற விசை எதுவும் செயல்படலை அப்படின்னா அதற்கு அந்த அமைப்பினுடைய மொத்த உந்தம் எவ்வளோன்னு சொல்றாங்க? கான்ஸ்டன்ட், மாறாமல் இருக்கும். இதுக்கு பேர் உந்த அழிவின்மை விதின்னு சொல்றாங்க. M1U1 plus M2U2 equal to M1V1 plus M2V2 அப்படிங்கிறது அதனுடைய ஃபார்முலா. ஓகே, ஸோ உந்த அழிவின்மை விதி அப்படிங்கிறதும் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஓகேவா? புரியுதுங்களா? ரைட். அப்போ மொமெண்டம்னா என்ன, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் இம்பல்ஸ். இம்பல்ஸ் அப்படின்னா கனத்தாக்கு விசை சார். இம்பல்ஸ்னா என்னது? கனத்தாக்கு விசை. லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் அன் எ ஷார்ட் டைம். ஓகே, மிக குறைந்த கால அளவில் செயல்படக்கூடிய மிகப்பெரிய விஷயத்தான் என்ன சொல்கிறாங்க? கனத்தாக்கு விசை அப்படின்ற அழைக்கப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆணி அடிக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட் டைம் பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா அதன் மீது விழுவக்கூடிய அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது ஷார்ட் டைமில் விழுவக்கூடிய மிகப்பெரிய ஃபோர்ஸுக்கு பேர் தான் என்ன பேர்? இம்பல்ஸ். அப்போ ஜே ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டைம். அப்போ ஜே ஈக்குவல் டு எஃப்டி அப்படிங்கிறது அதனுடைய ஃபார்முலா. சரியா? ஃபோர்ஸ்னால் நியூட்டன் செகண்ட் அப்படிங்கிறது அதனுடைய யூனிட், நியூட்டன் செகண்ட். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இம்பல்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு த மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஏன்னா மொமெண்டம் கூடிய ஃபார்முலா என்ன வரும்? பி ஈக்குவல் டு எம்வி தானே, மாஸ் இன்டு வெலாசிட்டி. அப்போ மாஸ் இன்டு வெலாசிட்டினா மாஸுக்கு கிலோகிராம் வரும், வெலாசிட்டிக்கு மீட்டர் செகண்ட் பவர் -1 வரும். அப்போ கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் வந்துருதா? ஓகே, இது ஒரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இம்பல்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு தி மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம். உந்தம் மாறுபாட்டிற்கு கனத்தாக்கு என்பது உந்தம் மாறுபாட்டிற்கு சமமான அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அலகு கிலோகிராம் மீட்டர் வினாடி அல்லது நியூட்டன் வினாடி அப்படிங்கிறது இதோட யூனிட். கனத்தாக்கு விசை. கனத்தாக்கு விசை ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்பாங்க. A large force acting on a short time, மிக குறைந்தபட்ச கால அளவில் செயல்படக்கூடிய மிகப்பெரிய விஷயத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கனத்தாக்கு விசை, இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் இதுவுமே கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில். இப்போ ஆட்டோமொபைல்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமொபைல்ஸ் ஆர் ஃபிட்டட் வித் ஸ்ப்ரிங் வித் ஷாக் அப்சர் டு ரெடியூஸ் த இதுக்கு ஜர்க்கு குறைக்கிறதுக்கு மூவிங்க அன்இவன் ரோட்ஸ். அவர் சீரற்ற பரப்பில் இருசக்கர வாகன பயணத்தின் போது கனத்தாக்கு விசை அதிர்வுகளை குறைப்பதற்கு சுருவில் அமைப்புகளும் அதிர்வுகளும் வைக்கப்பட்டுள்ளன. கனத்தாக்கு விசையை குறைப்பதற்கென்றதான் என்ன பண்ணுறாங்க? அந்த ஷாக் அப்சர் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதோட ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ கிரிக்கெட்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பவுலர் பால் போடுவாங்க, பேட்ஸ்மேன் அடிப்பாங்க. அந்த பேட்ஸ்மேன் அடிக்கிறதுன்றது என்ன அப்படின்னா பந்தை அடிப்பது கனத்தாக்கு விசை. ஏன்னா எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து போட்டாலும் அதை கனமாக தாக்கக்கூடிய ஒரு விஷயம் யார் செலுத்துறா? அந்த பேட்ஸ்மேன் செலுத்துறாரு. அதனால அதை வந்து இம்பல்ஸுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ பேட்ஸ்மேன் அடிக்கிறாரு அப்படின்னா அதை வந்து பவுலரோ அல்லது அதர் ஃபீல்டர்ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்ச் பிடிப்பாங்க. அந்த கேட்ச் பிடிக்கும்போது பார்த்துருப்பீங்க,
கையை ஃபார்வேர்டு, அதாவது முன்னோக்கி கொண்டு போவாங்களா இல்லை பேக்வேர்டு பின்னோக்கி இழுப்பாங்களா, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அந்த கேட்சை என்ன பண்ணுவாங்க, கையை பின்னோக்கி தான் இழுப்பாங்க. என்ன காரணம் சார்? பிகாஸ் மட்டை பந்து அந்த பேட்டர் அடிச்சது அதிக கனத்தாக்கு விசையோட வரும். அப்போ நீங்கள் கையை முன்னோக்கி கொண்டு போனீங்கன்னா அந்த கனத்தாக்கு விசை அதிகமாக இருந்து நம்ம கை டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை நீங்கள் பின்னோக்கி இழுக்கும்போது அந்த கனத்தாக்கு விசை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குறைக்கிறீங்க. குறைக்கிறதுக்கு தான் பின்னாடி இழுக்கிறோம். இதுவே ஒரு கொஸ்டின் தான் அந்த இடத்துல இருக்கு பாருங்க. Resulting impulse on his கனத்தாக்கு விசை அளவை குறைக்கிறது. ஓகே, ஸோ while catching the ball he experiences a small force on a longer interval of time. A fielder pulls back his hands. ஏன்? பிகாஸ் ஆஃப் இம்பல்ஸை குறைக்கிறதுக்காக. சரியா? அந்த பந்து ஏற்படுத்தக்கூடிய கனத்தாக்கு விசையை குறைப்பதற்காக தான் இந்த விளையாட்டு வீரர் கையினை என்ன பண்ணுறாரு, பின்னோக்கி இழுக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஆணி அடிக்கிறதா இருக்கட்டும், இப்போ அந்த வந்து கொல்லர் வந்து சுற்றி அடிக்கிறதா இருக்கட்டும். ஓகே, வேறு ஏதாவது இந்த மாதிரி ஆணி அடிக்கிற மாதிரி வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாமே நீங்கள் இம்பல்ஸுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். சரியா? ஷார்ட் டேர்மில் செயல்படக்கூடிய மிகப்பெரிய ஃபோர்ஸ், மிகப்பெரிய விசை, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அதுதான் என்ன சொல்கிறோம், கனத்தாக்கு விசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? அப்போ என்னென்னங்க பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட்டு பார்த்தது என்னது? டிஸ்டன்ஸ், தொலைவு. டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி. ஸ்பீடு, வெலாசிட்டி, திசைவேகம். ஆக்சலரேஷன், முடுக்கம். மொமெண்டம், உந்தம், லீனியர் மொமெண்டம்னு பார்த்துருப்போம். அடுத்து வந்து கடைசியாக பார்த்தது இம்பல்ஸ். இப்போ இந்த மொமெண்டம்லேயே லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் பார்த்தோம். டேர்ம்ஸ்னு பார்த்தோன்னா இந்த 7 டேர்ம்ஸ் இம்பல்ஸ். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். டிஸ்டன்ஸ்னா தொலைவு, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா இடப்பெயர்ச்சி, ஸ்பீடுனா வேகம், வெலாசிட்டினா திசை வேகம், அக்சலரேஷன்னா முடுக்கம், மொமெண்டம்னா உந்தம், இம்பல்ஸ் அப்படின்னா கனத்தாக்கு விசை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன். ஓகே, இது வரைக்கும் கிளியராக இருக்கா? இதெல்லாம் வந்து பேசிக்கான டேர்ம்ஸுங்க. இந்த டாபிக் கண்டு உள்ளே போகணும் அப்படின்னாலே இந்த டேர்ம்ஸ் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ரைட், நியூட்டனுடைய இயக்க விதிகள் அப்படின்னு எழுதுங்க. நியூட்டனின் இயக்க விதிகள். இது 3 விதிகள் சொல்லியிருப்பாரு. தெரியும், நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா அண்ட் தேர்ட் லா அப்படிங்கிறது. ஒவ்வொரு விதிகளாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நியூட்டன்ஸுடைய ஃபர்ஸ்ட் லா. நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா என்ன சார் சொல்கிறாங்க? இப்போ ஏதோ ஒரு இது மேலே ஒரு பவுல் வச்சுருக்காங்க. ஓகே, செகண்ட் டயக்ராமில் அந்த மீது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தள்ளுறீங்கன்னா ஒரு ஃபோர்ஸை நீங்கள் கொடுக்குறீங்க. சரிங்களா? அந்த ஃபோர்ஸை கொடுக்காத வரைக்கும் இது என்ன வர கண்டிஷனில் தான் இருக்குது, ரெஸ்ட் கண்டிஷனில் தான் இருந்துச்சு. அந்த ஃபோர்ஸை கொடுத்தோன்னே அது என்ன கண்டிஷனுக்கு போயிடுது, மோஷன் கண்டிஷனுக்கு போயிடுது. கரெக்டா? மோஷன். அப்போ ரெஸ்ட்னா ஓய்வு நிலையில இருக்கு. நீங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுத்ததுனால அது இயக்க நிலைமைக்கு மாறிடுது. A body continues in its state of rest or of uniform motion in a straight line unless an external force act on it. சார், நம்ம வந்து ஒரு புறவிசை ஒன்று செயல்படுத்தாத வரை அந்த பொருள் தன்னுடைய ஓய்வு நிலையை மாற்றிக்கொள்ளாது. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொன்னோன்னா ஒரு டேபிள் மேலே புக் வச்சுருக்கீங்க. அதை நீங்கள் வந்து எடுக்காத வரையும் அந்த புக்கு அங்கேயே தான் இருக்கும். கரெக்டாக நான் சொல்கிறது? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை செலுத்தி அந்த புக்கை நீங்கள் எடுக்காத வரையும் அந்த புக்கு அந்த டேபிள் மேலே தான் இருக்கும். தட்ஸ் கால். இதை தான் வந்து நியூட்டன்ஸுடைய ஃபர்ஸ்ட் லா. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அன்லெஸ் என்னது அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் இட் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் இது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் புறவிசை ஒன்று நீங்கள் செயல்படாமல் இருக்கும் வரை அப்பொருளின் ஓய்வு நிலையோ அல்லது சீரான இயக்க நிலையோ தொடர்ந்து இருக்கும். இதற்கு இன்னொரு பேர் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இட் இஸ் ஆல்சோ கால்டு லா ஆஃப் இனர்ஷியா. ஏன்னா இனர்ஷியாவும் சேம் இதே இனர்ஷியாவும் என்னதுதான், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் செலுத்தாத வரையும் அந்த பொருள் தன்னுடைய ஓய்வு நிலையை மாற்றிக்கொள்ளாது. அந்த மாதிரி தான் வரும். அதனால இதை வந்து லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு பெயர் நிலைமை விதி என்றும் அழைக்கப்படும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நியூட்டன் முதல் விதி நிலைமை விதி என்று அழைக்கப்படும். இனர்ஷியா என்ன சொல்றாங்க? இனர்ஷியா இஸ் a property of a body by which is opposes any change on its state of rest
ஆர் யூனிஃபார்ம் மோஷன் இன் த ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, நிலைமம் என்பது என்னன்னா ஒரு பொருளின் ஓய்வு நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தையோ அல்லது சீரான இயக்கத்தையே எதிர்க்கக்கூடிய ஒரு பண்பு. எதிர்க்கக்கூடிய பண்பு மீன்ஸ் என்ன அர்த்தம்? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் செலுத்தும் போது அது என்ன ஆகுது? ஆக்ட் ஆகுது. ஓகே, இந்த பண்புக்கு பேரு இந்த பண்புக்கு பேர் இனர்ஷியா அப்படின்னு பேரு. ஓகே, இனர்ஷியா நிலைமம். அதனால தான் நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்றாங்க அப்படின்னா லா ஆஃப் இனர்ஷியா நிலைம விதி என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகே, அப்போ நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா புரியுது, அந்த இனர்ஷியா புரியுதுல. இனர்ஷியா அப்படின்னு எடுத்துக்கிறோம். எகைன் சொல்கிறேன், inertia is the property of a body by a virtue of which it opposes any change on its state of rest அப்படின்றாங்க, அல்லது மோஷன். ஓகே, அப்போஸ் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எதிர்க்கக்கூடிய அந்த சீரான இயக்கத்தையோ அல்லது அந்த ஓய்வு நிலையோ எதிர்க்கக்கூடிய ஒரு பண்பு தான். சரிங்களா? அந்த சேஞ்சை எதிர்க்கக்கூடிய பண்புக்கு பேர் தான் இனர்ஷியா, நிலைமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரைட். இப்போ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் சொல்லி 3 கேட்டகரி, 3 டைப் வரும். இது டைப்ஸ் ஆஃப் inertia of rest. Inertia of rest, the resistance of a body to change its state of rest is called inertia of rest. ஓகே, அந்த ஓய்வு நிலையில் இருக்கக்கூடியதை எதிர்க்கக்கூடிய பண்புக்கு பேர் ஓய்வில் நிலையம். எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் அது வாட்டுக்கு அப்படியே தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் இருக்கக்கூடிய பழத்துக்கு ஆசைப்பட்டு அதில் போய் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஒக்ஷனல் ஃபோர்ஸ் எடுத்து ஷேக் பண்ணுறோமா? அப்படி ஷேக் பண்ணும்போது என்ன ஆகுது? அந்த பழங்கள்லாம் கீழே விழுகுது. அட் த சேம் டைம் இதுவும் மோஷன் கண்டிஷனுக்கு போகுது. அப்போ இதுக்கு பேர் அந்த இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகே, அடுத்து இனர்ஷியா ஆஃப் மோஷன், இயக்க நிலை நிலையமும். இயக்கத்தின் நிலையமும் அல்லது இயக்க நிலை நிலையம். அந்த பாடி வந்து என்ன ஆகுது? த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாடி டு சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் மோஷன். அங்கே என்ன பார்த்தோம்? ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்ன்னு பார்த்துருப்போம், ஸ்டேட் ஆஃப் மோஷன். அப்போ இயக்கத்தினுடைய ஒரு பொருளினுடைய இயக்க நிலைமை மாற்றக்கூடிய ஒரு பண்புக்கு பேர் தான் இனர்ஷியா ஆஃப் மோஷன், இயக்கத்தில் நிலைமம். எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா, ஒரு அத்லெட் வந்து என்னாகும் அப்படின்னா ஹை ஜம்போ லாங் ஜம்போ தாண்டறதுக்கு கொஞ்சம் தூரம் ஓடிட்டு வந்து தான் என்ன பண்ணுவாங்க? குதிப்பாங்க. அப்போ அந்த ஓடிட்டு வர்றதுன்றது அப்படின்னா அது இயக்கல். அதை எதிர்க்கக்கூடியதுன்னா அந்த ஒரு பாயிண்ட்ல கால் வச்சு அப்புறம் தவுவாங்கல்ல, அப்போ அதனால அவங்களால ஈஸியாக தவ முடியல, ரொம்ப தூரம் தவ முடியும். அப்போ அதுதான் வந்து இயக்கத்தில் நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. இங்கே எங்கே சார் எதிர்க்கக்கூடிய பண்பு வருது? வேகமாக ஓடிட்டு வர்றாங்க, ஒரு இடத்துல மிதிச்சு தானே தர்றாங்க. அந்த மிதித்தல் அப்படிங்கிறது ஒரு இனர்ஷியா. புரியுதா? ஓகே, இப்போ இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் பாருங்க. இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் டு சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன், the resistance of the body to change its direction. அந்த திசை, இயக்கத்துடைய திசை மாற்றுவதற்கு உடலின் எதிர்ப்பை திசையின் நிலைமம் என்று அழைக்கிறோம். இப்போ காரில் போயிட்டே இருக்கோம், திடீர்னு ஒரு டேர்னிங், ஒரு ஹேர் பின் பெண்டோ இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு பெண்டோ வருது அப்படின்னா நம்மளும் அதற்கு தகுந்தாப்புல என்ன பண்ணுவோம்? ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ சாய்வோம் இல்லையா? ஒரு காரை ஓட்டும் போது கூர்மையான திருப்பத்தை ஏற்படுத்தும் போது நான் பக்கவாட்டில் சாய்ந்து விடுகிறோம். அப்போ அதுதான் என்ன சொல்றாங்க? இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னா என்ன, இனர்ஷியா ஆஃப் மோஷன்னா என்ன, இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் என்ன? இந்த 3க்குள்ள வித்தியாசம் புரியுதா? 3க்குள்ள வித்தியாசம் புரியுதுங்களா? வடிவம் இனர்ஷியா, இனர்ஷியானா என்ன, இனர்ஷியாவுக்கு அடுத்து இனர்ஷியா அதோடைய டைப்ஸ் பார்க்குறோம். டைப்ஸில் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஓகே, ஓய்வில் நிலையம், இயக்கத்தில் நிலையம் மற்றும் திசையில் நிலையம். இந்த 3 கிளியராக இருக்கா? அப்போ நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லாவும் கிளியராக இருக்கும். கரெக்டாக? நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லாவும் கிளியராக இருக்குது. ரைட். இப்போ நெக்ஸ்ட் ஒன், நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனில் ஃபஸ்ட்டு செகண்ட் நம்ம பார்க்கக்கூடியது நியூட்டன்ஸுடைய செகண்ட் லா, நியூட்டனுடைய 2ஆம் விதி. என்ன சொல்கிறாங்கன்றத தெளிவாக பார்த்துங்க. ஆக்சுவலி F=ma அப்படிங்கிறது தான் நம்ம ஷார்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோம் 2ஆம் விதினாலே. அந்த F=ma எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த டெஃபினிஷனை பாருங்கள். த ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். என்ன சொல்கிறாங்க? விசையானது அந்த பொருளின் உந்த மாறுபாட்டு விதத்திற்கு நேர்த்தகவில் அமையும். அவ்வளோதான். பண்டலை பண்ணியிருக்கிறது தான் நியூட்டனுடைய 2ஆம் விதி. இதை நான் எப்படி எழுதலாம்? எழுதுறேன் பாருங்க. ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் த ரேட்னா வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் டைம்னு அர்த்தங்க. வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் டைம்னா டிவைடட் பை டைம்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோம். வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் டைம் டு சேஞ்ச் த என்னது? proportional to the rate of change in momentum. அப்போ change in momentum, change in
மொமெண்டம் சாரிங்க. அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னா மேலே வந்து என்ன சொல்கிறாங்க, உந்த மாறுபாடு. தமிழில் என்னது, உந்த மாறுபாடு டிவைடட் பை காலம். சரியா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபோர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை அப்படியே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிள்ஸில் எழுதுறேன். ஃபோர்ஸுக்கு F வருமா, ஓகே, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஈக்குவல் டு கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாலும் சரி, ஈக்குவல் டுனாலும் சரி, ஈக்குவல் டு கன்சிடர் பண்ணிக்கிறோம். சேஞ்ச் இன் மொமெண்டம், சேஞ்சுக்கு என்ன சிம்பிள் சொல்லியிருந்தோம், டெல்டா. மொமெண்டமுக்கு என்ன சிம்பிள், P டிவைடட் பை Tக்கு டைமுக்கு T. சரியா, இதைத்தான் நான் இப்படி எழுதியிருக்கேன் கிளியரா சிம்பிள்ஸில். புரியலையா? ஓகே, நான் ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பியோட வேல்யூ ஆல்ரெடி வேணும். P ஈக்குவல் டு mv அப்படிங்கிறது நம்ம எங்கே பார்த்தோம், லீனியர் மொமெண்டமில் அந்த இதில் பார்த்துருந்தோம். அந்த வேல்யூவை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரிங்களா, சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும், F ஈக்குவல் டு டெல்டா m இன்ட்டு v டிவைடட் பை T. இது ஈக்குவேஷன் 2. சரியா, இப்போ டெல்டா m இன்ட்டு v, எம்னா என்னது, மாஸ், வீனா வெலாசிட்டி, டெல்டான்றது சேஞ்ச். ஓகே, மாற்றம்னு அர்த்தம். இந்த எம்மை மட்டும் நான் வெளியே எடுக்கிறேன். ஏன் சார், பிகாஸ் மாஸ் வந்து எந்த இடத்துல என்ன ஆகாது அப்படின்னா நெவர் பி சேஞ்ச், அது மாறாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை நான் வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ F ஈக்குவல் டு எம்மை மட்டும் வெளியே எடுத்துடுறேன். எம்மை மட்டும் வெளியே எடுத்துடுறேன், சாரி, m இன்ட்டு டெல்டா வி டிவைடட் பை டி. சரிங்களா, அப்போது டெல்டா வின்னு அர்த்தம், அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாமா. அப்போ F ஈக்குவல் டு m இன்ட்டு v மைனஸ் u. ஞாபகம் இருக்கா, டெல்டா வின்னு அர்த்தம் ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டின்னு அர்த்தம். இப்போ v மைனஸ் u இன்ட்டு டி. இந்த v மைனஸ் u டி ஆல்ரெடி எங்கே பார்த்துருக்கோம், a இஸ் ஈக்குவல் டு v மைனஸ் u டிவைடட் பை டி. அக்சலரேஷனில் பார்த்தோமா, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ F ஈக்குவல் டு m இன்ட்டு a. சரிங்களா, ஓகே. ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கலாம், ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கலாம். 4 ஈக்குவேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூட்டனுடைய 2ஆம் விதியில். புரியுதுங்களா? அப்போ ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் டிவைடட் பை டைம். இந்த மாறுபாடு டிவைடட் பை காலம். F ஈக்குவல் டு டெல்டா P பை T அப்படின்னு சொல்லலாம். அப்போ P ஈக்குவல் டு MV அப்படிங்கிறது தெரியும். அப்போ டெல்டா M இன்ட்டு V அது எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா F ஈக்குவல் டு MA அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிரும். இதை வச்சா நம்மளுக்கு குரூப் 4ல் கூட போனோட கேட்டிருந்தாங்க. சரி, ரைட். இப்போ பாருங்கள், F ஈக்குவல் டு MAன்னு தெரியும், ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு அக்சலரேஷன். ஓகே, அதில் கடைசி பாயிண்ட் ரொம்ப முக்கியம். திஸ் லா இஸ் ஆல்சோ நோன் as a law of forces. விசையின் விதி என்றும் அழைக்கப்படும். நியூட்டனுடைய 2ஆம் விதி எவ்வாறு அழைக்கப்படும் கேட்பாங்க. விசையின் விதி என்றும் அழைக்கப்படும். விசையின் விதி, சரிங்களா, விசையின் விதி என்றும் அழைக்கப்படும். அப்போ 2வது லா புரியுதுங்களா? அப்போ நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா கிளியராக இருக்குது, செகண்ட் லா கிளியராக இருக்குது. இதுவரையும் கிளியராக இருக்குல்ல, ரைட். நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். நியூட்டன்ஸ் தேர்டில் என்ன சொல்கிறாங்க, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன். எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர் விசை உண்டு. சரிங்களா? ஸோ அந்த விசையும் எதிர் விசையும் எப்பொழுதும் என்ன பண்ணுறாங்க, இரு வேறு பொருட்கள் மீது செயல்படக்கூடியது. தேர் இஸ் ஆல்வேஸ் ஆக்ட் ஆன் டூ டிஃப்ரெண்ட் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு, இப்போ ராக்கெட் ப்ரொபல்ஷன் இருக்குது அப்படின்னா, ராக்கெட் ப்ரொபல்ஷன் அப்படின்னா இப்போ ராக்கெட் இருக்குன்னு பார்த்துங்களேன், எந்த அளவு இது கேஸை ரிலீஸ் பண்ணுதோ, ஓகே, அந்த அளவுக்கு இது என்ன ஆகும், முன்னோக்கி போகும். ஸோ எந்த அளவுக்கு இது கேஸை ரிலீஸ் பண்ணுதோ, இது F1 வச்சுக்கிறோம், அதற்கு ஆப்போசிட்டில் போகும் மைனஸ் F2. ஓகே, அப்போ F1 ஈக்குவல் டு மைனஸ் F2 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஃபார்முலா. அதற்கு சமமான எதிர்விசை. ஃபார் எக்ஸாம்பிள் போட்ஸ் ஃப்ளையிங்னா எந்த அளவுக்கு அதனுடைய விங்ஸ் சிறகுகள் இருக்கு இல்லையா, அதனுடைய ரெக்கை எந்த அளவுக்கு கீழே அடிக்குதோ அந்த அளவுக்கு அது லிஃப்ட் ஆகும், மேல் நோக்கி போகும். ஸ்விம்மிங்கும் அதே தான். ஓகே, ஸ்விம்மிங் எந்த அளவுக்கு கையை பின்னோக்கி கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு பாடி முன்னாடி போகும். போட் ரைடிங், துடுப்பு எந்த அளவுக்கு பின்னாடி போகுதோ அந்த அளவுக்கு அந்த போட் முன்னாடி போகும், போட் ரைடிங். அடுத்து கன் ஷூட்டிங்.
ஸோ பிஸ்டன் எந்த அளவுக்கு பின்னோக்கி போய் புல்லட் அடிக்குதோ அந்த அளவுக்கு புல்லட் முன்னோக்கி போகும். சரியா? வேறு என்ன இருக்குது? இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய ஏதாவது ஒன்று சொல்லலாம். இதை தான் என்ன சொல்கிறோம், நியூட்டன்ஸ் லா ஆஃப் தேர்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டனுடைய மூன்றாவது இயக்க விதி. இப்போ நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா, நியூட்டனுடைய செகண்ட் லா, நியூட்டனுடைய தேர்ட் லா, இந்த மூணுக்குள்ள வித்தியாசம் புரியுதா? கிளியரா? நியூட்டனுடைய மூன்றாம் இயக்க விதி புரியுதுங்களா? ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, இது மூணும் கிளியராக இருக்கும். அடுத்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் ஒன்று இருக்குது. நம்ம ஆல்ரெடி நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் டாப்பிக்லேயே பார்த்துருப்போம். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அதனுடைய டிஸ்டன்ஸ். ஞாபகம் இருக்கா? ரெண்டு காந்த பக்கத்தில் வைக்கும்போது சீக்கிரமாக ஒட்டிக்கிறோம். அப்போ அந்த இடத்துல எப்படி இருக்குது? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. அதே ரெண்டு காந்தத்தை கொஞ்சம் தொலைவில் வச்சோம் அப்படின்னா அதனுடைய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது. கரெக்டாக? அப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஈர்ப்பு விசையானது அதனுடைய தொலைவிற்கு எதிர்த்தகவில் இருக்கும். இது கம்மியாச்சுன்னா அது கூட இருக்குது. அந்த மாதிரி புரியுது இல்லையா? அதே வேல்யூ தான் இங்கே அப்படியே வரும். என்னன்னா ரெண்டு பொருளை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரெண்டு பொருட்களை கன்சிடர் பண்ணிக்கணும். M1 M2 அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த F வந்து M1 M2க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ரெண்டாவது அதே ஃபோர்ஸ் வந்து டிஸ்டன்ஸை நான் ஆர்னு வச்சுக்கிறேன். சரியா? இப்போ M1 M2, அதே M1 M2. சரியா? ஸோ இது M2, இதனுடைய டிஸ்டன்ஸையும் நான் ஆறு தான் வச்சுக்கிறேன், இதனுடைய டிஸ்டன்ஸையும் ஆறு தான் வச்சுருக்கேன். இங்கே வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எப்போ இருக்கும்? ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், இங்கே ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். புரியுதா? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அப்போ ஆறுன்றது டிஸ்டன்ஸ், ரெண்டு டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா R² போட்டுக்கிறேன். இது ரெண்டையும் நான் கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? F ப்ரொபோர்ஷனல் டு M1 M2 டிவைடட் பை R² கிடைக்கும். இந்த ப்ரொபோர்ஷனலை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் டு போட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவேன். F ஈக்குவல் டு G இன்ட்டு M1 இன்ட்டு M2 டிவைடட் பை R². புரியுதா? அந்த கான்ஸ்டன்ட் தான் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இது தனிப்பட்ட முறையிலே கொஸ்டின் கேட்பாங்க. அதோடைய வேல்யூ 6.67 இன்ட்டு 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2. கிளியரா? இது புரியுதா புரியலையா? எப்படி இந்த ஈக்குவேஷன் வந்துச்சு அப்படிங்கிறதான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? அதுக்கு இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த டாபிக் நடத்தும்போது சொல்லியிருந்தேன், இது அப்படியே பின்னாடி வரும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஓகே. அப்போது அண்டத்தில் உள்ள பொருள் ஒவ்வொரு பொருத்துகளும் குறிப்பிட்ட விசை மதிப்புள் இருக்கிறது. அப்போ F ஈக்குவல் டு G இன்ட்டு M1 M2 டிவைடட் பை R². அப்போ Gனா என்னது? ஈர்ப்பியல் மாறிலி, அதாவது பொது ஈர்ப்பு மாறிலி, புவி ஈர்ப்பு மாறிலி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. M1 and M2ன்றது ரெண்டு பொருள்களுடைய நிறை, Rன்றது ரெண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள தூரம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ ஒரு 4 விதிகள் பார்த்துருக்கோமா? நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா ஆஃப் இனர்ஷியா, இது தெரியும். சரிங்களா? இதோட எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து இனர்ஷியானா என்ன? இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். அடுத்து பார்த்தோம்னா நியூட்டன்ஸ் செகண்ட் லா, இரண்டாவது விதி. இரண்டாவது விதி என்ன சொல்கிறாங்க? விசையின் விதி என்றும் அழைக்கலாம். அதில் எப்படி F ஈக்குவல் டு ma எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். தென் நியூட்டன்ஸுடைய தேர்ட் லா அப்படிங்கிறது என்ன? தென் நியூட்டன்ஸுடைய லா ஆஃப் கிராவிடேஷன், புது ஈர்ப்பியல் விதி. இப்போ அண்டத்தில் பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து ஈர்ப்பியல் விசை மூலமாக தான் அங்கங்கே என்ன இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சூரியனுக்கும் கோள்களுக்கும் இடையே உள்ள விசை இந்த மாதிரி ஈர்ப்பு விசை தான். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ், மையநோக்கு விசை அப்படிங்கிறது தான் செயல்படும். அப்போ அது எல்லாமே அட்ராக்டிவ் ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் தான். இப்போ அண்டத்தில் உள்ள பொருட்கள் அனைத்துமே என்னது தான்? இந்த நீட்டனின் பொது ஈர்ப்பியல் விசைக்கு, பொது ஈர்ப்பியல் விதிக்கு உதாரணம். சரிங்களா? ரைட். இப்போது கேபிட்டல் G அப்படிங்கிறது பார்த்தோம். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா? கேபிட்டல் G கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அண்ட் ஸ்மால் g ஒன்று இருக்குது, கிராவிட்டி டியூ டு அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இது ரெண்டு கிடையாது தொடர்பு என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகே. புவியீர்ப்பு முடுக்கம் என்றால் என்ன? மற்ற பொருட்களின் ஈர்ப்பு விசையால் சுதந்திரமாக அல்லது தன்னைத்தானே கீழே விழும் பொருட்களின் முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கம். சுதந்திரமாக அப்படிங்கிறத விட தானே விழும் பொருட்களின் இயக்கம் அப்படி தான் நம்ம சொல்லணும். சுதந்திரமாகன்றதை விட தானே விழும் பொருட்களின் முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கம். The acceleration of free falling bodies due to the force of attraction of other bodies called acceleration due to gravity. இதனுடைய மீன் வேல்யூ எவ்வளோனா 9.8 மீட்டர்/செகண்ட் ரொம்ப முக்கியமானது. இதான் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ 9.8 மீட்டர் பை வினாடி. புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 9.8 மீட்டர் வினாடி பவர் -2.
சரியா? ஜியினுடைய மதிப்பு இந்த பாயிண்ட் பாருங்கள், ஜியினுடைய மதிப்பு புவியியல் அனைத்து இடங்களிலும் ஒரே மதிப்பாய் இருக்காது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ ஜி ஈக்குவல் டு GM/R². இது கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். புவியீர்ப்பு முடுத்திற்கும் புவியீர்ப்பு மாறிலிக்கும் இடையே உள்ள தொடர்புனா ஸ்மால் ஜி ஈக்குவல் டு கேபிட்டல் GM/R². சரிங்களா? ஓகே பாருங்க, இப்போ ஜி ஈக்குவல் டு GM/R². மாஸ் ஆஃப் த எர்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, எம் கேட்டாங்கன்னா அந்த R² இங்கிட்டு போயிரும்ல. புரியுதுங்களா? இந்த R² இந்த பக்கம் போயிருமா? அப்போ GR² டிவைடட் பை கேபிட்டல் G. ஸோ மாஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய 10th புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ தான் இது, அதனால தான் கொடுத்துருக்கோம். ஸோ 5.9 into 10⁻24 கிலோகிராம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இதுதான் ஜிக்கும் கேபிட்டல் ஜிக்கும் இடையே உள்ள தொடர்பு. கேபிட்டல் ஸ்மால் ஜி இஸ் ஈக்குவல் டு இதை கேட்ட கொஸ்டின் தான் இதுவுமே. ஸோ ஸ்மால் ஜி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் GM/R² அல்லது கேபிட்டல் R². ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்ட், தடையின்றி விழும் பொருள் அப்படின்றோம்ல, இந்த இடத்துல தடையின்றி விழும் பொருள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ தடையின்றி விழும் பொருள் அப்படின்னா என்ன? ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோமே அப்படின்னா என்னது? இஃப் எனிபடி ஃபாலிங் ஃப்ரீலி அண்டர் த கிராவிட்டி, அதாவது மேலேருந்து கையில் வச்சுருக்கேன், இப்போ ஒரு பேனான்னு வச்சுருக்கேன், இப்போ நான் அதை அப்படியே விட்டேன்னா கீழே போய் விழுகுமா? அப்போ அது என்ன லைனில் போய் விழுகும்? ஸ்ட்ரைட் லைன், நேர்கோட்டு இயக்கத்தில் போய் விழுகும். சரிங்களா? when an object thrown vertically upward, அதாவது செங்குத்தாக மேல் நோக்கி எறியப்பட்டால், the above equations of a motion is replaced by -g. ஏன்னா புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு அப்போஸாக எழுதிறீங்க. அப்போது மேல் நோக்கி எறியும் போது புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு எதிராக போகிறதுனால ஸ்மால் ஜியை ஸ்மால் ஜி அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? அதற்கு பதிலாக சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இஃப் an object dropped freely from a height, அப்போது வந்து நம்மளுடைய அதோடைய வெலாசிட்டி 0ஆக இருக்கும். மேலேருந்து உயரத்துலேருந்து கீழே விட்டுட்டாங்க அப்படின்னா அதோடைய தொடக்க திசை u சுழியாக இருக்கும். ஓகே, சப்போஸ் ஆப்ஜெக்ட் த்ரோ இன் வெர்டிகலி அப்வர்ட்ஸ் அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி பிகம்ஸ் 0. இறுதி திசை வேகம் என்னவாக இருக்கிறது? இறுதி திசை வேகம் சுழியாகிறது. இந்த பாயிண்ட் பாருங்க, இஃப் an time taken on object fall from height is the same as time taken to its same height. ஸோ ஒரு பொருளை ஒரு உயரத்துலேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஒரு பொருளை கீழே போகிறீங்க, ஒரு கல்லை தூக்கி கீழே போடுறீங்க அப்படின்னா அதுவும் சரி, அது உயரத்தை எடுக்கக்கூடிய கால அளவும் சரி, ரெண்டுமே எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? கிளியராக? இப்போ ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்டில் தெரிய வேண்டிய விஷயம், வெர்டிக்கலாக போகும்போது என்ன நடக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கணும். சரியா? இதுவரையும் பார்த்தலாம் ஒரு சிலது பேசிக்ஸ். முக்கியமாக பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் பார்த்தோம். இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ்க்கு அடுத்து விதிகள் பார்த்துருக்கோம். ஆக்சுவலி சிலபஸுக்குள்ளே இருக்கக்கூடிய டாப்பிக்லேயே இப்போ தான் நம்ம வந்து என்ன போகிறோம்? அஃபிஷியலாக என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக இதுக்கு முன்னாடி இதெல்லாம் படிக்க தேவையில்லை சார் அப்படின்னா கண்டிப்பாக படிக்கணுங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதுலேயும் கொஸ்டின் வரும். இப்போ ஒவ்வொன்றா தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஃபோர்ஸ்னால் என்ன, விசை, அடுத்து மோஷன் இயக்கம்னா என்ன தனியாக பார்க்குறோம், அதோடைய டைப்ஸு. தென் அதுக்கப்புறம் வந்து எனர்ஜி ஒர்க்கு, இதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். வாட் என் பை ஃபோர்ஸ் இப்போ தான் பார்த்தோம். புஷ் ஆர் புல் டக்கு டக்குன்னு அப்படியே சொல்லிகிட்டே இருக்கும். இதோட எஸ்ஐ யூனிட் என்ன? எஸ்ஐ யூனிட். ஃபோர்ஸுடைய எஸ்ஐ யூனிட் நியூட்டன். சரிங்களா? இது வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி. இட் மெஷர்டு பை யூனிட் இஸ் கால்டு நியூட்டன். ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த பாயிண்ட் பாருங்கள், 10th புக்கில் இருக்குது. சரியா? மொமெண்டம் ஆஃப் ஃபோர்ஸ், விசையின் திருப்புத்திறன் அப்படின்னா என்ன? விசையின் திருப்புத்திறன். இந்த பாயிண்ட் பாருங்கள், த ரொட்டேட்டிங் அஃபோர்ட் அல்லது டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் அபவுட் எ ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பானர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு போல்ட் இருக்குன்னு வச்சுக்குவோம். சரியா? அதில் வந்து ஒரு ஸ்பேனரை போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திருப்புறீங்க. அப்போ இந்த பாயிண்ட் தான் ஃபிட் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த ஃபோர்ஸ், அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னு சொல்லக்கூடியது. தட் இஸ் கால்டு மொமெண்டம் ஆஃப் ஃபோர்ஸ். ஒரு புள்ளியில் அல்லது ஒரு அச்சில் ஏற்படுத்தக்கூடிய சுழல் விளைவினை ஏற்படுத்தக்கூடிய திருப்புத்திறனுக்கு பேர் தான் விசையின் திருப்புத்திறன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, திருக்குறீங்க. சரியா? லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ திருக்குறோம். அதனால் இது என்ன ஆகுது? இந்த போல்ட்டு ரொட்டேட் ஆகி ரீப்ளேஸ் ஆகுது. அப்போது
டவ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விசை செயல்படும் அச்சிற்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவு. அப்போ ஃபோர்ஸு தொலைவுனா டி, அப்போது எஃப் இன்ட்டு டி. டவ்னா டவ் அப்படின்னா விசையின் திருப்புத்திறன். அப்போ டவ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி அப்படிங்கிறது அதனுடைய ஃபார்முலா. கிளியரா? ஓகே. ஃபோர்ஸுடைய அலகு என்ன? நியூட்டன். ஃபோர்ஸுடைய அலகு என்ன? நியூட்டன். டிஸ்டன்ஸுக்கு மீட்டர். இப்போ நியூட்டன் மீட்டர் இருக்கு இல்லையா? நியூட்டன் மீட்டர்ன்றது அதனுடைய எஸ்ஐ யூனிட். இதுவும் ஒரு வெக்டர் குவான்டிட்டி தான். சரியா? கிளியராக இருக்கா? மொமெண்டம் ஆஃப் ஃபோர்ஸ். ஏன்னா இதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதனுடைய எக்ஸாம்பிள் தான் கொஸ்டின் அப்ளிகேஷன். ஸோ கியர், வாகனங்களில் இருக்கக்கூடிய கியராக இருக்கட்டும், தென் சீசா பலகை தெரியும். அடுத்து பார்த்தோன்னா ஸ்டேரிங் வீல். சரிங்களா? ஸ்டேரிங் வீல். இது எல்லாமே இந்த விசையின் திருப்புத்திறனுக்கு ஒரு உதாரணம். விசையின் திருப்புத்திறனுக்கு ஒரு உதாரணம். புரியுதுங்களா? அப்போ டார்க்னா என்ன புரியுதுங்களா? விசையின் திருப்புத்திறன் மொமெண்டம் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா டார்க். டார்க்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஃபோர்ஸ் வந்து வட்டப்பாதையில், ஒரு பொருள் வட்டப்பாதையில் இயங்குது. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி ஒரு வட்டப்பாதையில் இயங்குதுன்னு வச்சுக்குவோம். வட்டப்பாதையில் இயங்குது. இந்த வட்டப்பாதையில் இயங்குவது நடுவில் சென்டரை பொறுத்து அந்த பொருள் மையத்தை நோக்கி சுத்துச்சு அப்படின்னா அது மைய நோக்கு விசை. மையத்தை விட்டு விலகி சொல்லிச்சுன்னா அது மைய விலக்கு விசை. இந்த மாதிரி 2 வகையாக பிரிக்கப்படும் ஃபோர்ஸ். ஓகே. சர்க்குலர் ஃபோர்ஸ் ஆர் டிவைடட் டு 2 டைப்ஸ். ஒன் இஸ் சென்ட்ரிபீட்டல், மைய நோக்கு விசை. அனதர் ஒன் இஸ் சென்ட்ரிஃபியூகல், மைய விலக்கு விசை. இப்போ பாருங்க, a body performing a circular motion by a force which is always directed towards the center அப்படின்றாங்க. அப்போ வட்டத்தின் மையத்தை நோக்கி இயக்கப்படும் ஒரு விசைக்கு பேர் தான் மைய நோக்கு விசை அப்படின்னு சொல்கிறோம். மைய நோக்கு விசை, சாரி, இந்த விசையை மைய நோக்கு விசை, ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, மைய நோக்கு விசை என்று அழைக்கிறோம். எடுத்துக்காட்டு சூரிய குடும்பம். அதனை சார் சூரிய குடும்பத்தை எப்படி சொல்லுவீங்க? இப்போ நடுவில் சூரியன் இருக்குது சார், அதை தான் என்ன பண்ணுவாங்க, மற்ற கோள்கள்லாம் இப்படி நீள்வட்ட பாதையில் சுற்றி வருவாங்க. இப்போ இது மெர்க்குரி, இது வீனஸ், எர்த்து, இந்த மாதிரி. இப்போ இந்த மெர்க்குரி சூரியனை நோக்கி சுற்றி வர்றதுனால அது அதனுடைய ஆர்பிட்டில் சுற்றுது. சப்போஸ் மையத்தை நோக்கி சுற்றா, மையத்தை விட்டு விலகி சுற்றுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இந்த மெர்க்குரி அடுத்த ஆர்பிட்டான வெள்ளியை நோக்கி ஓடிடும். அப்போ 2 கிரகங்கள், 2 கோள்கள் கொலாப்ஸ் ஆக இருக்க வாய்ப்பு இருக்கா? புரியுதா நான் சொல்கிற விஷயம்? அதற்கு, அதாவது கோளுக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள மைய நோக்கு விசை செயல்படுறதுனால தான் கோள்கள் சீரான சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வந்துட்டு இருக்கு. புரியுதா புரியலையா? புரியுதுங்களா? அப்போ இதை தான் என்ன சொல்கிறோம், மைய நோக்கு விசை. ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய சர்க்கஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா கார்லேயோ அல்லது பைக்லேயோ ஸ்டண்ட் பண்ணுற மாதிரி ரவுண்டாக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அப்படின்னா ஏதாவது அந்த பைக் வீரர் வந்து கரெக்டாக சென்டரை நோக்கி சுற்றுறதுனால தான் அவர் கீழே விழுக மாட்டேங்கிறார், ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா அவர் கீழே விழுந்திருப்பார். ஒரு குறிப்பிட்ட ஒரு புள்ளி இருக்கும், தட் மீன்ஸ் ஒரு மார்க் அவங்களே குறித்து வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே போனால் கூட என்ன பண்ணுவாங்க, மேலே கீழேயோ அல்லது அவுட்வர்ட்ஸ்லேயே அவங்களுடைய ஃபோர்ஸ் செயல்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, கீழே விழுந்துருவாங்க. ஓகே. இல்லை இப்படி கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காரில் போகிறீங்க, திடீர்னு ஒரு டேர்னிங்கில் அப்படி திரும்புறீங்க. அப்படி திரும்பும்போது என்னாகும் அப்படின்னா நீங்கள் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் சென்டரை நோக்கி ஸ்லோ பண்ணி தான் என்ன பண்ணுவோம், காரை திருப்புவோம். அப்படி ஸ்லோ பண்ணாமல் ஃபாஸ்ட்டாகவே திருப்பினீங்க அப்படின்னா அடிக்கிற ஃபோர்ஸுக்கு என்னாகும், மையத்தை விட்டு விலகி செஞ்சு என்ன பண்ணிடுவீங்க, அந்த வளைவில் வளையாமல் நேராக போயிடுவீங்க. அப்போ அந்த வளையக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஃபோர்ஸ் செயல்படுது, சென்ட்ரிங் பீட்டல் ஃபோர்ஸ் தான் செயல்படுகிறது, மைய நோக்கு விசை தான் செயல்படுது. கிளியரா இருக்கா? அப்போ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸுக்கும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னா மையத்தை நோக்கி செயல்படக்கூடிய விசை மைய நோக்கு விசை, மையத்தை விட்டு விலகி செல்லக்கூடிய விசை மைய விலக்கு விசை. பாருங்க, எ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ பாடி அவே ஃப்ரம் த சென்டர், மையத்திலிருந்து விலகி செல்லக்கூடிய செயல்படும் விசை மைய விலக்கு விசை என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா மேரிகோ ரவுண்ட், எல்லா வகை ராட்டினம் எடுத்துக்கிட்டாலும் மையத்தை விட்டு இந்த மாதிரி என்ன ஆகும், விலகி தான் செயல்படும். ஓகே, அதனால் பார்த்துருப்பீங்க. ஒரு இப்போ பாக்ஸில் ஆடுறீங்க அப்படின்னா இப்படி இருக்கு, சரியா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ சுற்றிக்கிட்டே இருக்கும், இந்த பாக்ஸ் அப்படி என்ன ஆகும் அப்படின்னா அப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? ரொட்டேட் ஆகும்போது மேலே அந்த பாக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வெளியே போய் உள்ளே வரும். ஃபீல் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன், அப்படி வெளியே போயிட்டு உள்ளே வர்ற மாதிரி வரும். அப்போது எல்லா ராட்டினத்துலையும் அந்த ஒரு ஃபீல்னஸ் இருக்கும். பிகாஸ் என்ன காரணம், இந்த இடத்துல செயல்படக்கூடியது மைய விலக்கு விசை. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த கம்பி இப்போ சப்போஸ் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பாக்ஸ் என்ன, இந்த கம்பி உடஞ்சிருச்சுன்னா இந்த
பாக்ஸ் தூக்கி எறியப்படும். அப்போ இந்த இடத்துல மையத்தை விட்டு விலகி தான் போகுது. அதுக்கு பேர் தான் மைய விலக்கு விசை. மேரிகோ ரவுண்ட், வாஷிங் மிஷின் ட்ரையர், கிரீம் செப்பரேட்டர். இந்த கிரீம் செப்பரேட்டர்லாம் எதுக்கு பயன்படுத்துவாங்க பொதுவாக அப்படின்னு பார்த்தோன்னா சென்ட்ரிஃபியூஜ், அதாவது தேன் இருக்குது பார்த்தீங்களா, தேனை வந்து தேன் கூட்டிலேருந்து பிடிக்கிறதுக்கு, தேன் கூட்டிலேருந்து பிரிப்பதற்கு, தேன் கூட்டிலேருந்து தேனை பிரித்தெடுப்பதற்கு இந்த கிரீம் செப்பரேட்டர் பயன்படுத்துவாங்க. அது பேர் வந்து சென்ட்ரிஃபியூஜ்னே பேர். சென்ட்ரிஃபியூஜ், மைய விலக்கி என்று பெயர். மைய விலக்கி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து லேபில் பயன்படுத்தக்கூடியது, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸில் பயன்படுத்தக்கூடியது. அப்போ மேரிகோ ரவுண்ட் அப்படின்னா ராட்டினம், அது எவ்வளோ பெரிய ராட்டினமாக இருந்தாலும் சரி அதில் வந்து மைய விலக்கு விசை தான் செயல்படும். வாஷிங் மிஷின் ட்ரையர், அதாவது துணி துவைக்கும் இயந்திரத்துடைய உலர்பான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போடும்போது தண்ணி சரி ட்ரெஸ் எல்லாம் உள்ளே போடும்போது நிறைய இருக்கும். ஆனால் அது துவைச்சி முடித்த பின்னாடி எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு துணி கூட இருக்காது, பார்த்துருப்பீங்க. புரியுதுங்களா? அப்போ என்ன அர்த்தம், அந்த இடத்துல உள்ளே இருக்கக்கூடிய அந்த ட்ரையர் என்ன பண்ணுது அப்படின்னா மைய விலக்கு விசையாக செயல்பட்டு எல்லாத்தையும் துணி எல்லாமே விலக்கி விடுது. புரியுதா? அதனால தான் வாஷிங் மிஷின் ட்ரையரை வந்து எக்ஸாம்பிளாக மைய விலக்கு விசை, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருவோம். இப்போ மைய நோக்கு விசைக்கு மைய விலக்கு விசைக்கு உள்ள வித்தியாசம் புரியுதா? ஓகே, தண்ணி மட்டும். ஓகே, ரைட். ஸோ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸுக்கும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா மைய நோக்கு விசை, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னா மைய விலக்கு விசை. இதற்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது மாஸ் அண்ட் வெயிட், நிறை மற்றும் எடைக்குள்ள வேறுபாடு என்ன? நிறை மற்றும் எடை, இது ரெண்டு கூட இடைப்பட்ட ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் யூ மீன் பை மாஸ்? மாஸ் இஸ் அ பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பாடி, இஸ் டிஃபைன்ட் அஸ் த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டைன்ட் இட்ஸ் அப்படின்றாங்க. அப்போ அதில் அடங்கியுள்ள பருப்பொருட்களின் அளவுக்கு பேர் தான் நிறை, மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறை. ஓகே, இதனுடைய எஸ்ஐ யூனிட் என்ன? பருப்பொருளையும் அளவு. பருப்பொருள் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பருப்பொருள்னா என்னது அர்த்தம்? எந்த ஒரு பொருள் எடுத்து அடைத்துக்கொள்கிறதோ அது பேர் பருப்பொருள். இட் இஸ் மேட் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதோடைய எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா கிலோகிராம். சரிங்களா? மாஸ் உடைய எஸ்ஐ யூனிட் கிலோகிராம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி வெயிட் அப்படின்னா என்ன? வெயிட் ஆஃப் அ பாடி இஸ் டிஃபைன்ட் அஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸிஸ்டன்ட் ஆன் எ பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கண்டிப்பாக கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், உயிர் விசை செயல்படும். அப்போ W ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு அக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ W ஈக்குவல் டு M இன்ட்டு G. இதுதான் வந்து வெயிட். ஒன்றும் இல்லை, மாஸோட அக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி, புவியீர்ப்பு முடுக்கம் சேர்ந்துச்சு அப்படின்னா அதற்கு பேர் வெயிட்னு சொல்கிறோம். அக்சலேஷன் டியூ டு கிராவிட்டினுடைய மதிப்பு எவ்வளவு? 9.8 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். எர்த்தில் மாறுபடும் ஒவ்வொரு இடத்துலையும். எர்த்துலன்னு பார்த்தோன்னா பூமியில் 9.8 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். ஓகேங்களா? இது ஒரு வெக்டர் அளவீடு. இது எடை வந்து ஒரு வெக்டர் அளவீடு. அது எப்பொழுதும் புவியின் மையத்தை நோக்கி செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய அலகு நியூட்டன், ஞாபகம் வச்சுக்க. எர்த்தருடைய வெயிட்டோடைய எஸ்ஐ யூனிட் இதற்கு பாருங்கள். வெக்டர் இஸ் எ குவான்டிட்டி, வெக்டர் குவான்டிட்டி, weight is a vector quantity. Okay, direction of weight is always towards the center of earth அப்படின்றாங்க. the SI unit of weight is நியூட்டன். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். எடையினுடைய எஸ்ஐ அலகு நியூட்டன் தான். லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க. weight of a body is more at the poles than at the equatorial. அதாவது நடுவரை பகுதியை கம்பேர் பண்ணும்போது துருவ பகுதியில் பொருளுடைய எடை எப்படி இருக்குன்றாங்க? அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருட்களின் எடை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கணும். டியூ டு புவியீர்ப்பு முடுக்கம் தான். ஓகே, புவியீர்ப்பு முடுக்க மதிப்பு புவியில் இடத்திற்கு இடம் மாறுபடுவதால் எடையின் மதிப்பும் இடத்திற்கு இடம் மாறுபடும். அந்த வகையில் பார்க்கும்போது துருவ பகுதிகள் என்னங்க? இப்போ இதான் வந்து எர்த்தனுடைய ஷேப்பு, ஜிஐடு ஷேப்புன்னு சொல்லுவோம். அதில் இது நார்த் போல், இது சவுத் போல். இந்த நார்த் போல்லையும் சவுத் போல்லையும் என்ன ஆகும்? இதனுடைய மதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை கம்பேர் பண்ணும்போது? ஈக்குவட்டோரில் கம்பேர் பண்ணும்போது. சரியா? கிளியராக இருக்கா? அப்போ வெயிட், எடை அப்படின்னு என்ன, அடுத்து மாஸ்னா என்ன, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரியுதா? சேம் அதே மாதிரி இப்போ வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புவியீர்ப்பு எதனால் புவியீர்ப்பு முடுக்கம் அப்படிங்கிறது இங்கே கம்மியாக இருக்குது? நிலநடுக்க போட்டதில் நிலநடுக்க பகுதிகளில் எதனால் அது கம்மியாக இருக்குது, துருவ பகுதியில் ஏன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஆர மதிப்பு தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், G
இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், இது கம்மியாக இருந்துச்சுன்னா இதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆரம் கம்மியாக இருக்கிற இடத்துல புவியீர்ப்பு முடுக்கம் அதிகமாக இருக்கும், ஆரம் அதிகமாக இருக்கிற இடத்துல புவியீர்ப்பு முடுக்கம் கம்மியாக இருக்கும். அதான மீனிங்கே, அதான் கொடுக்குறாங்க. புவியின் ஆரம் நிலநடுக்கோர் பகுதி அதிகமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இங்கேருந்து இப்போ இதனுடைய லென்த்தை கம்பேர் பண்ணும்போது இதனுடைய ஆரம் அதிகமாக தானே இருக்குது. அப்போ இந்த இடத்துல புவியீர்ப்பு முடுக்கம் கம்மியாக இருக்கும் ஜி, ஏன்னா ஆரம் அதிகமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆரம் கம்மியாக இருக்குது, அதனால புவியீர்ப்பு முடுக்கம் அதிகமாக இருக்குது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. நம்ம புவியின் தரைப்பகுதியிலேருந்து உயரே செல்ல செல்ல புவியீர்ப்பு முடுக்கம் படிப்படியாக குறையும். ஆப்வியஸ்லி, ஏன்னா கீழே தான் வந்து புவியீர்ப்பு விசை இருக்குது, மேலே போக போக புவியீர்ப்பு விசை குறையத்தான் செய்யும். அதே போல் புவியின் அடி ஆழத்திற்கு செல்ல செல்ல கீழே போக போக புவியீர்ப்பு முடுக்கத்தை அதிகமாக புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பும் குறைகிறது. அதாவது நிலநடுக்கு போட்டு போகுது பகுதியில் இருக்கும், மேலே போக போகவும் குறையும், கீழே வர குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எந்த இடத்துல இருந்து நம்ம இருக்குமோ அதற்கு மேலே போக போக படிப்படியாக குறையும். அதே போல் புவியின் அடி ஆழத்திற்கு செல்ல செல்லவும் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு குறையத்தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரையும் கிளியராக இருக்கா? அதே மாதிரி வெயிட் வந்து எர்த்து பூமியிலேருந்து நிலாவுக்கு போகும்போது, ஓகேங்களா, பூமியில் நிலாவுக்கு போகும்போது 1/6 ஆஃப் த வெயிட் தான் இருப்பீங்க. 1/6 பங்கு தான் இருப்பீங்க. ஞாபகம் வச்சுங்க, வெயிட்டு தான் இருப்பீங்க. வெயிட் ஆஃப் எர்த்து வெயிட். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எர்த்தில் வந்து ஒரு 60 கிலோகிராம் இருக்கீங்க அப்படின்னா மூணில் பார்த்தோன்னா அதில் 1/6 பங்கு தான் இருப்பீங்க. அப்போ 60 × 1/6 எவ்வளோ வரும்? அது சொன்னால் 10 வருமா? அப்போ 10 கிலோகிராம் தான் இருப்பீங்க, அதாவது 10 நியூட்டன். ஓகே. இது கூட ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க, W=mg வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க, ஜியோட அதை அப்படியே பெருக்கிட்டோம்னா நம்மளுக்கு வெயிட் கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ் வந்து இந்த ஃபார்முலா வச்சு ஒரு கொஷின் கேட்கலாம், வாய்ப்புகள் அதிகம். ஒரு பொருளுடைய நிறை மாஸ் வந்து 50 கிலோகிராம் எனில் வெயிட் எவ்வளவுன்னு கேட்பாங்க. அப்படின்னா அப்போ வெயிட் =mg, W=mg அப்படிங்கிறது தெரியும். அப்போ W=mன்னா எவ்வளோ? 50 × 9.8 m/s². ஜியோட மதிப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்போ 2 பேருக்குனா எவ்வளோ இருக்கும்? 490. வெயிட்டுக்கு அளவு நியூட்டன், 490 நியூட்டன். சரிங்களா? இதுதான் வந்து கொஸ்டின். ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா இந்த W=mgன்றது, ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு, புவியீர்ப்பு முடுக்க மாற்றம் அப்படின்னா என்ன, தோற்ற எடை அண்ட் எடை இழப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தோற்ற எடை அண்ட் எடை இழப்பு இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்றதை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோம். இப்போ இந்த டயக்ராம் ஒரு பாருங்கள். இது என்னது? ரோலர் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரோலர் கோஸ்டரில் இப்படி போய் வளைஞ்செல்லாம் போகும். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இப்போ கீழேருந்து மேலே போகும்போது ஒன்றும் தெரியாது, ஆனால் அந்த மேலேருந்து கீழே வரும்பொழுது நம்மளுக்கு ஒரு ஃபீல்னஸ் இருக்கும் தெரியுமா? அப்படியே நம்மளுடைய இடையே லாஸ் ஆன மாதிரி தெரியும். இப்போ மேலேருந்து இப்படி கீழே வரும், இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இப்படி கீழே வரும்பொழுது நம்மளுக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்கும்? அந்த ஃபீலுக்கு பேர் தான் வெயிட்லெஸ்னஸ். அந்த இடத்துல நம்மளுக்கு வெயிட் வந்து 0வாக கன்சிடர் செய்யப்படும். எடை இழந்த மாதிரி தெரியும், எடை வந்து லாஸ் ஆன மாதிரி இருக்கும். கிளியரான சர்வ விஷயம். அதுக்கு பேர் தான் எடை இழப்பு அப்படின்னு பேர். ஓகே. ஸோ இதே தான் தோற்ற எடை அப்படிங்கிறதும் சேம் இதே கேட்டகரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு லிஃப்ட்டில் வந்து மேலேருந்து இப்போ லிஃப்ட்டில் வந்து ஒரு 7th ஃப்ளோர்லேயே அல்லது 8th ஃப்ளோர்லேயே இருக்கும். 8th ஃப்ளோர்லேருந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரீங்க, சரியா? அப்போது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு 8th ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரீங்க. அப்போ மேலேருந்து கீழே வரும்போது நம்மளுடைய எடை என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் டிக்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். சேம் அதே ஃபீல் தான். அந்த ரோலர் கோஸ்டரில் மேலேருந்து கீழே வந்தால் நம்மளுக்கு எப்படி குறைச்ச மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் மேலேருந்து கீழே வரும்போது நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். அதேமாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து மேலே போனீங்க அப்படின்னா நம்மளுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். சரியா? கிளியராக? அப்போ 8th ஃப்ளோர் டு கிரவுண்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் டு, அப்போ இப்படி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ அந்த ஃபீல்னஸ் இருக்குல்ல, அந்த எடை வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃபீல்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு பேர் தான் அப்பேரண்ட் வெயிட், தோற்ற எடை. தோற்ற எடைக்கு சிம்பிள் கேபிட்டல் ஆர். இப்போ இந்த டேபிள் தான் கொஸ்டின். லிஃப்ட் இஸ் மூவிங் அப்வர்ட், மேல் நோக்கி போகுது. லிஃப்ட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து அப்வர்ட் நோக்கி மேல் நோக்கி போகுது அப்படின்னா அப்போ எடை வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ எடை அப்பேரண்ட் வெயிட் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும் W நார்மல் வெயிட்டை விட. அப்போ R > W.
அதே மாதிரி கீழ் நோக்கி வரும்போது ஆர் லெஸ் தென் டபிள்யூ, ஏன்னா டிகிரிஸ் ஆன மாதிரி இருக்கும். இங்கே இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருந்துச்சு, இங்கே டிகிரிஸ் ஆன மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ லிஃப்ட் வந்து ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்குது, அதாவது மேலேயும் போல் கீழேயும் போல் ஒரே இடத்துல தான் நிற்கிது. அப்போ வரும்பொழுது அப்பரண்ட் வெயிட்டும் நார்மல் வெயிட்டும் ஈக்குவலாக இருக்கும். அதான் ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ. இதென்ன சார் ஃபாலிங் டவுன் ஃப்ரீலி அப்படின்னா, சப்போஸ் லிஃப்ட் கட் ஆகிடுச்சு சார், நீங்கள் என்ன தான் வந்து கரண்ட் ஆஃப் பண்ணாலும் ஆன் பண்ணாலும் லிஃப்ட் என்ன ஆகாது, நிற்கவே நிற்காது, வேகமாக வந்து கீழே பூமியை நோக்கி உள்ளே போகும். அப்படின்னா அது வந்து ஃப்ரீ ஃபால் கண்டிஷன். அந்த இடத்துல வெயிட் ஈக்குவல் டு 0 கருதப்படும், ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ அப்பரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா புரியலையா? தமிழில் பார்த்தோன்னா சேம் அதே தான். அவங்க மின்தூக்கு இப்போ வீர் முடுக்க மதிப்பில் கீழே தடையின்றி விழுகிறது. அப்போ அந்த இடத்துல வந்து அக்சலரேஷன் வந்து அக்சலேஷன் கிராவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால டபிள்யூ ஈக்குவல் டு 0 கருதப்படும். அப்போ ஆர் ஈக்குவல் டு 0, அதான் ஆர் ஈக்குவல் டு 0. தோற்ற எடை மதிப்பு சுழியாகும்ன்றாங்க. இது கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இந்த டேபிள் முக்கியமானது. TNPSC பாயிண்ட் ஆஃப் வியூவில் டேபிள் அதிகமாக கேட்பாங்க. சரி, இப்போ அடுத்த பாயிண்ட் அதே தான். இப்போ இதுவரையும் புரியுதா? இது அப்பேரண்ட் வெயிட், தோற்ற எடை. ஓகே, அதே மாதிரி தான் எடை இழப்பும். ஓகே, ஸோ இந்த பார்த்து பெரிய பெரிய தீம் பார்க்லேயும் பார்த்தோன்னா ஒரு ஃப்ரீ ஃபால்னு ஒன்று இருக்கும். சுற்றி உட்கார வச்சுருவாங்க, இது மேல் நோக்கி போகும், மேலேருந்து அப்படியே வேகமாக கீழே வரும். அப்போ இந்த மேலேருந்து கீழே வரும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீல்னஸ் இருக்குங்களா, அது ரோலர் கோஸ்டரில் இந்த மேலேருந்து கீழே வரும்போது, இது ராட்டினத்துலேயும் மேலேருந்து கீழே வரும்போது ஏற்படக்கூடியது. இது எல்லாமே என்ன அப்படின்னா வெயிட்லெஸ்னஸ், எடை இழப்பு அப்படின்னு பேர். அப்போ என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, அந்த இடத்துல நம்முடைய வெயிட் என்னவாக கருதப்படும் அப்படின்னா 0வாக கருதப்படும். தட் இஸ் கால்டு ஃப்ரீ ஃபால் கண்டிஷன். என்ன கண்டிஷன்? தடையில்லாமல் தானே விழும் நிலை அப்படிங்கிறது தான் எக்ஸாக்ட் ஆன்சர். அந்த இடத்துல நம்மளுக்கு அக்சலேஷன் ஈக்குவல் டு கிராவிட்டி, அப்போ வெயிட் ஈக்குவல் டு 0, அப்பரண்ட் வெயிட் ஈக்குவல் டு 0. இருக்கு பாருங்க, ஆர் ஈக்குவல் டு mg-g, அப்போ 0 தான். இந்த நிலைமைக்கு பேர் எடையில்லா நிலை அல்லது எடை இழப்பு. அந்த நிலைக்கு பேர் எடை இழப்பு அப்படின்னு பேர். வெயிட்லெஸ்னஸ் என அழைக்கப்படுகிறது. புரியுதுங்களா? ஸோ இதில் தான் என்ன இருக்குது, சேம் எஃபெக்ட் டேக்ஸ் பிளேஸ் இன் ஒயில் ஃபாலிங் ஃப்ரீலி, ரோலர் கோஸ்டர், ஸ்விங் ஆர் வெர்டிகல் ஜெயின்ட் வீல், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டும். ஓகே, அங்கேருந்து மேலேருந்து கீழே வரும்போது உணர்வீங்க இல்லை, அதுக்கு பேர் தான் எடை இழப்பு. இப்போ அதே மாதிரி தாங்க மேலே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அஸ்ட்ரோனட்ஸ்லாம் போகிறாங்கல்ல, ஸ்பேஸ்க்கு போகிறாங்க, அங்கெல்லாம் வந்து மிதக்கிறது மாதிரி தெரியும். என்ன காரணம்? பிகாஸ் டக்குன்னு சொல்லிடுவோம் அங்கே கிராவிட்டி இல்லை சார் அப்படின்னு. கிராவிட்டி இல்லைன்றது ஒரு பாயிண்டாக இருந்தாலும் மெயின் ரீசன் என்னென்னா, ஸ்பேஸில் வந்து ஓகே ஃப்ரீ ஃபால் கண்டிஷனில் தான் இருக்கும். ஃப்ரீ ஃபால் கண்டிஷன் அப்போது அந்த இடத்துல நம்மளுடைய வெயிட் ஈக்குவல் டு 0வாக கருதப்படும். அதனால தான் ஸ்பேஸில் என்னாகும், அஸ்ட்ரோனட்ஸு ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்கும். அஸ்ட்ரோனட்ஸ் ஃப்ளோட்டு காரணம் என்னன்னு கேட்பாங்க. ஸ்பேஸில் என்ன காரணம்? ஃப்ரீ ஃபால். சரிங்களா? என்ன காரணம்? எடையில்லா நிலை அல்லது தடையின்றி தானே விழும் நிலை, அந்த நிலை இருக்கும். அப்போ வெயிட் ஈக்குவல் டு 0வாக கருத போகிறதுனால தான் நம்மளுக்கு மிதக்கிற மாதிரி தெரியுது ஸ்பேஸில். சரிங்களா? கிளியரா? ரைட். ஸோ இதுவரையும் புரியுதுங்களா? ஸோ ஃபோர்ஸில் இதுவரையும் பார்த்தது எல்லாமே கிளியராக இருக்கா? முன்னாடி நம்ம வந்து வாட் பை ஸ்பெசிஃபிக் டேர்ம்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் அப் டு ஃப்ரீ ஃபாலிங் வரையும். ஃபோர்ஸில் பார்த்தது என்ன? வாட் பை ஃபோர்ஸ், ஃபோர்ஸோடைய எஸ்ஐ யூனிட் என்ன, அடுத்து டார்க்னா என்ன, திருப்புத்திறன் அப்படிங்கிறது என்ன, அதனுடைய எடுத்துக்காட்டுகள் பற்சக்கரம், சீசா, அண்ட் தென் திருப்பு சக்கரம், ஸ்டேரிங் வீல், இதெல்லாம் எக்ஸாம்பிளாக பார்த்தோம். அடுத்து ஃபோர்ஸ், ஒரு பொருள் வட்டப்பாதையில் சுற்றுருச்சு அப்படின்னா அது 2 வகையான ஃபோர்ஸ், ஒன்று சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், இன்னொன்று சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை. அடுத்து பார்த்தோம்னா மாஸ் அண்ட் வெயிட்டுக்கு இடைப்பட்ட வேறுபாடு, அதனுடைய சமன்பாடு அதில் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து கிராவிட்டிக்கும் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் பார்த்துருந்தோம். அப்பேரண்ட் வெயிட் அண்ட் வெயிட்லெஸ்னஸ். சரிங்களா? இதுவரையும் கிளியராக இருக்கா? ஓகே, ஸோ இதான் வந்து ஃபோர்ஸில் நம்மளுக்கு தெரியக்கூடியது. விசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். விசைன்னு எடுத்துக்கிட்டோன்னா பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடியது மோஷன், இயக்கம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? இயக்கம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கிளியரா? சரி, ரைட். ரெஸ்ட்டுக்கும் மோஷனுக்கும் இடைப்பட்ட டிஃபரன்ஸ் என்ன? an object that do not change its position அப்படின்னா அது ரெஸ்ட் கண்டிஷன். an object that change its position அப்படின்னா அது மோஷன் கண்டிஷன். அப்போது காலப்போக்கில் தனது நிலையை மாற்றாத ஒரு பொருள் ஓய்வில் இருப்பதாக கூறப்படுகிறது. தன் நிலையை மாற்றிக்கொள்ளும் ஒரு பொருள் இயக்கத்தில் நிலைவதாக
இருப்பதாக கூறப்படுகிறது. ஓகே, அப்போ நம்மளுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணிச்சா அந்த மோஷன், அப்படி இல்லைன்னா அது வந்து ரெஸ்ட் கண்டிஷன். அதான் மீனிங்க. ரைட். இப்போ அந்த மோஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது பல வகைப்படும். இயக்கத்தின் வகைகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ஒவ்வொன்றா பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து லீனியர் மோஷன். லீனியர் மோஷன் சார், இதுலேயே மோஷன்லேயே பார்த்தோம்னா ஸ்பீடோடைய டைப்ஸில் பார்த்தோம் இல்லையா, அதிலே 2 இருக்குது. மோஷனில் 2 வகையான மோஷன். யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ யூனிஃபார்ம் மோஷன்னா சீரான இயக்கம். சீரான இயக்கம். நான் யூனிஃபார்ம் மோஷன்னா சீரற்ற இயக்கம். சீரற்ற இயக்கம் என்னது சீரான இயக்கம்னா சார், ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஈக்குவல் டைமில் கடந்துருச்சு அப்படின்னா அது சீரான இயக்கம். அதே நான் யூனிஃபார்ம் மோஷன்னா அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஈக்குவல் டைமில் கடந்துருச்சு அப்படின்னா அது சீரற்ற இயக்கம். இவ்வளோதான் சீரான இயக்கத்திற்கும் சீரற்ற இயக்கத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடு. சரிங்களா, இது தெரிஞ்சுங்க. ஆக்சுவலி ஸ்பீட்லேயே பார்த்துட்டோம் இதை, ஆனாலும் இயக்கத்துலேயும் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஓகே, ரைட். இப்போ நெக்ஸ்ட் டைம் பார்த்தோம்னா இயக்கத்தினுடைய வகைகள் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் லீனியர் மோஷன். லீனியர் மோஷன்னா நேர்கோட்டு இயக்கம். நேராக தான், அதாவது ஸ்ட்ரெயிட்டாக தான், ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போகும். லீனியர் மோஷன் மூவ்ஸ் இன் a ஸ்ட்ரெயிட் லைன். நேர்கோட்டு இயக்கம், அதாவது நேர்கோட்டு இயக்கம். நேர்கோட்டு இயக்கம் எடுத்துக்காட்டு அத்லெட்ஸ் ரன்னிங் இன் ஸ்ட்ரெயிட் ட்ராக். நேரான ஓடுபாதையில் ஓடக்கூடிய தடகள வீரர். புவியினை நோக்கி விழக்கூடிய பொருள். வேற என்ன சொல்லலாம்? லைட்டினுடைய மோஷன், ஒளியினுடைய இயக்கம், லைட்டினுடைய மோஷன். புல்லட்டினுடைய மோஷன், புல்லட். துப்பாக்கி குண்டினுடைய இயக்கம், ஏன்னா துப்பாக்கிலேருந்து வெளிவரக்கூடிய குண்டின் இயக்கம் நேரான இயக்கம் தான். சரிங்களா, சும்மா சினிமாக்களில் காமிக்கிற மாதிரி திரும்பியெல்லாம் போகாது, கிளாஸுக்குள்ளெல்லாம் விழுகாது. சரிங்களா, அப்போ அதனுடைய மோஷன் அப்படின்னா எடுத்துக்கிட்டோம்னா அதெல்லாம் வந்து நேர்கோட்டு இயக்கம் தான். ஓகே, இந்த மாதிரி பல வகையானது சொல்லலாம். 100 மீட்டர் ரேஸ், எதெல்லாம் நேராக போகுது நேரான இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்ட், டீவியேட் ஆகக்கூடாது. ரெண்டாவது பார்த்தோம்னா சர்க்குலர் மோஷன். இது வந்து வட்டப்பாதையில் இயங்கக்கூடிய பொருளின் இயக்கம், வட்ட இயக்கம் அல்லது வளைவு இயக்கம். சர்க்குலர் மோஷன், கர்வ் லினியர் மோஷன் அப்படின்னா வளைவு இயக்கம், வளைந்து செல்லக்கூடியது. ஒரு உதாரணத்துக்கு ராக்கெட்டினுடைய மோஷன். ராக்கெட் இதெல்லாம் நேராக தான் போகும், ஆனால் ஒரு இடத்துல இப்படி வளைஞ்சிரும். ஓகே, நம்மளுடைய வெஹிக்கிள்ஸுடைய மோஷன். ஓகே, இதில் ட்ரெயினுடைய மோஷன், இதெல்லாம் வந்து கர்வ் லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வளைவு இயக்கம், கர்வ் லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்க்குலர் மோஷன்னா வட்டப்பாதையில் இயங்கினா அது வட்ட இயக்கம்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு செயற்கைக்கோள் பூமியை சுற்றுவது. ஓகே, கைட்டில் சுற்றப்பட்டு சொல்லக்கூடிய கல், இதெல்லாம் வந்து வட்ட இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு. ஓகேயா, ரொட்டேட்டரி மோஷன் அப்படின்னா அந்த பொருளே தன்னைத்தானே சுற்றிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், an object moves rotational motion about an axis. The motion is called rotation. புரியுதுங்களா? இதற்கு பேர் என்ன பேர் சொல்கிறாங்க? சுழற்சி இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா பம்பரம், அச்சினை சுற்றுவோடு பொறுத்து சொல்லக்கூடிய அந்த டிஸ்க்கு, அப்புறம் எர்த் மட்டும் இல்லை, ஆல் பிளானட்ஸ். ஓகே, டேப், பம்பரம், ஃபேன், இந்த மாதிரி எக்ஸெட்ரா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அது தன்னைத்தானே சுற்றி கொள்ளக்கூடியது. ஓகே, புரியுதுங்களா? இப்போ வட்ட இயக்கத்துக்கும் ரொட்டேட்டரி மோஷனுக்கும், வட்ட இயக்கத்திற்கும் சுழற்சி இயக்கத்துக்கும் உள்ள வேறுபாடு புரியுதா? ரைட். அடுத்து வைப்ரேட்டரி மோஷன் அல்லது ஆசிலேட்டரி மோஷன். அதிர்வு இயக்கம் அல்லது அலைவு இயக்கம். An object particles execute to and fro motion. முன்னும் பின்னுமான இயக்கம். அவ்வியக்கம் பேரு அதிர்வு இயக்கம் அப்படின்னு சொல்றோம். முன்னும் பின்னுமாக. சரியா, முன்னையும் எப்படி போகிறது? ஃபார் எக்ஸாம்பிள் பெண்டுலம்.
ஊசல் குண்டு இருக்கு இல்லையா, பெண்டுலம், ஊசல் குண்டு. அப்புறம் வந்து மூமெண்ட் ஆஃப் ஸ்விங்கு, ஊஞ்சலின் ஸ்விங் ஸ்வாங்கு, ஊஞ்சல் ஸ்விங் ஸ்வாங், ஊஞ்சலுடைய இயக்கம். ஓகேயா. அதுக்கப்புறம் வந்து வைப்ரேஷன் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆர் கிட்டார், இசைக்கருவி உள்ள அதிர்வடையும் கம்பி. இந்த கம்பி எப்படி இருக்கும், முன்னாடி பின்னாடி இப்படி தான் போயிட்டு வந்துட்டு இருக்கும். அப்போ முன்னும் பின்னுமான இயக்கத்திற்கு பேர் என்ன பேர், வைப்ரேட்டரி மோஷன் அல்லது ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா. அடுத்து கர்வ் லினியர் சொன்ன அந்த கர்வ் லினியர் மோஷன், வளைவு இயக்கம் அல்லது வளைவு பாதை இயக்கம் எடுத்துன்னு சொல்லக்கூடாது. எடுத்துக்காட்டு வீசி எறியப்பட்ட பந்து, ட்ரெயினுடைய மோஷன், வெஹிக்கிள்ஸுடைய மோஷன், ராக்கெட்டுடைய மோஷன். என்ன ஆகுது அப்படின்னா ஹெட் ஆஃப் பட் சேஞ்சிங் இட்ஸ் டைரக்ஷன், அதோடைய டைரக்ஷன் என்ன ஆகுது, திசையை தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, கர்வ் லினியர் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோன்னா ஜிக்ஸாக் மோஷன், ஒழுங்கற்ற இயக்கம். இதற்கு வந்து ஒரு ஒழுங்கான இயக்கம் அப்படின்னு சொல்லிடவே முடியாது, எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பீப்புள் வாக்கிங் க்ரௌடு ஸ்ட்ரீட். அப்புறம் பார்த்தோன்னா ஃப்ளைஸ், இதெல்லாம் இருக்குல்ல, ஹவுஸ் ஃப்ளை, ஹனி பீஸ், இந்த மாதிரி பூச்சிகள், இன்செக்ட்ஸுடைய மோஷன், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஜிக்ஸாக் மோஷன் தான், ஒழுங்கற்ற இயக்கம் தான் வரும். இதுதான் புரியலைங்களா. ஓகே, அப்போது லீனியர் மோஷன்னா என்னது, லீனியர் மோஷன் நேர்கோட்டு இயக்கம், சர்க்குலர் மோஷன் வட்ட இயக்கம், கர்வ் லினியர் மோஷனும் அப்படியே பார்த்தோம். ரொட்டேட்டரி மோஷன் வளைவு, சுழற்சி இயக்கம். வைப்ரேட்டரி மோஷன் ஆர் ஆசிலேட்டரி மோஷன் அதிர்வு இயக்கம். அடுத்து கர்வ் லினியர் வளைவு பாதை இயக்கம், தென் ஜிக்ஸாக் மோஷன். சரிங்களா, இதுவரையும் கிளியராக இருக்கா. நெக்ஸ்ட்டு ப்ரொஜெக்டைல் மோஷன். ஒரு பொருளை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த இடத்துல நின்று ஒரு கல்லை தூக்கி மேல் நோக்கி எறிகிறேன்னா இப்படி போயிட்டு இப்படி கீழே விழுகும். கரெக்டாக. இப்போ இந்த இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேராபோலா ஷேப், இந்த ஷேப்பே ஒரு கொஸ்டினில் கேட்பாங்க. பேரபோலா பரவளையம், பரவளைய பாதை இயக்கம், பரவளையம். Yeah. When a body is thrown horizontal making an angle except 90 degree. இப்போ 90 டிகிரி தவிர, 90 டிகிரினா இந்த மாதிரி, சரிங்களா, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் தவிர அதோட கம்மியாக இந்த மாதிரி அறிஞ்சிங்க அப்படின்னா அது என்ன மோஷனில் போகும், ஒரு வளைந்த பரவல பாதையை உருவாக்கும். இதுக்கு பேர் வந்து, இந்த பாதை பரவளைய பாதையாகும், இது பாதை என்று அழைக்கப்படுகிறது. மற்றும் அதோட இயக்கம் எரிபொருளின் இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இங்கே இருக்கும் ஒரு செகண்டில், ரெண்டாவது செகண்டில் இங்கே இருக்கும், தேர்டு செகண்ட், ஃபோர்த்து. புரியுதா நான் சொல்கிறது. இப்போ கீழே இருந்து ஒரு பொருள் மேல் நோக்கி எறிகிறேன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் இங்கே இருக்கும், செகண்ட், அடுத்து தேர்டு செகண்ட், ஃபோர்த்து செகண்ட், ஃபிஃப்த்து செகண்ட், சிக்ஸ்த்து செகண்ட், அப்படியே மாறிக்கிட்டே போகும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் டைம் டு சேஞ்ச் இட்ஸ் வெலாசிட்டி, அதோடைய வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. எதை பொறுத்து, வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் டைம். அப்படி என்றால் அந்த பொருள் என்ன அடைகிறது அப்படிங்கிறதான் கொஸ்டின். அந்த பொருள் என்ன அடையும், அக்சலரேஷன். வெரி குட், அக்சலரேஷன், முடுக்கம் அடைகிறது, இதுதான் கொஸ்டின். ஓகே, ஒரு பொருளை மேல் நோக்கி எறியும் போது அந்த பொருள் என்ன அடையும் கேட்பாங்க, முடுக்கம் அடைகிறது. என்ன அடைகிறது, முடுக்கம் அடைகிறது. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. மேக்ஸிமம் பாயிண்ட் பொறுத்த இந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் பாயிண்ட். இதுதான் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸாக கடந்திருக்கு. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு பேர் ரேஞ்சுன்னு பேர். என்ன பேர், ரேஞ்ச். வீச்சுனா அதிகபட்ச தொலைவுன்னு அர்த்தம். கிளியரா, புரியல. ஓகே, ரைட். பாருங்க, இப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட், அது எடுத்துக்கூடக்கூடிய கால அளவுக்கு பேர் பறக்கும் நேரம்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் ஹைட்டு போச்சுன்னா அது பேர், அது ஓவிலேருந்து ஏக பயணத்தின் போது ஏற்படுவதற்கு அதிகபட்ச உயரம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்த ரேஞ்ச், டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட், இடையே உள்ள தூரம். ஆனால் எக்ஸாக்ட் பார்த்தோன்னா வீச் வந்து அந்த மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கு பேர் தான் வீச், மேக்ஸிமம் பாயிண்ட். சரிங்களா, கிளியராக இருக்கா, இது புரியுதாங்களா. அப்போ இப்படி போயிட்டு இப்படி கீழே விழுகுது அப்படின்னா அதற்கான எக்ஸாம்பிள் என்னென்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நானே சொன்ன மாதிரி பால் த்ரோ ஆன அல்லது ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ இன் அப்வர்ட்ஸ்.
ஒரு பந்தை மேல் நோக்கி எறிதல் அல்லது ஒரு பொருளை மேல் நோக்கி எறிதல். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா த்ரோயிங் ஈவெண்ட் எல்லாமே வந்துடும். த்ரோயிங் ஈவெண்ட்ஸ் அது என்ன த்ரோயிங் ஈவெண்ட்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, ஷார்ட் புட்டாக இருக்கலாம். ஓகே, தென் வந்து ஒயிட் எறிதலாக இருக்கலாம். ஓகே, நீளம் தாண்டுதல், இந்த மாதிரி சொல்லக்கூடிய த்ரோயிங் ஈவெண்ட்ஸ், தாண்டும் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இதில் இந்த ப்ரொஜெக்டைல் மோஷனில் தான் வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேறு என்ன சொல்லலாம், இப்படி போயிடுச்சு, அதாவது இந்த மாதிரி போய் இப்படி கீழே விழுகணும். மிசைல், பீரங்கி, மிசைலில் வந்து வெளியே வரக்கூடிய கொண்டு இந்த மாதிரி ஒரு மோஷனில் தான் போகும். அப்புறம் வந்து ஃப்ளைட்டு, சரிங்களா, இதான் வந்து ஃப்ளைட்டுன்னு எடுத்துக்கிடுவோம். இந்த ஃப்ளைட்லேருந்து போடக்கூடிய இந்த பாம்பு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நாட்டு மேலே போகிறது, அதுவும் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் விழுகும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப் பேரபோலா ஷேப்பில் விழுந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, பரவல் இயக்கம் அல்லது எரிபொருள் இயக்கம், ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பால்ஸ், அதாவது இந்த வாலிபால், த்ரோ பால், இந்த மாதிரி சொல்லக்கூடிய த்ரோயிங் ஈவெண்ட்ஸ் எல்லாமும் இதே கேட்டகரியில் தான் வரும். சரிங்களா, புரியுதுங்களா? இப்போ ப்ரொஜெக்டைல் மோஷன்னா எனக்கு புரியுதா? ரைட். அடுத்து பார்த்தோம்னா வடிவம் பை ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃப்ரிக்ஷன் பற்றி ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் டாபிக்லேயே தெளிவாக பார்த்துட்டோம். இரு பொருளுக்கு இடையே உள்ள ஒரு சார்பு இயக்கம், ஓகேங்களா, அதுதான் வந்து ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பொருள் மற்றொரு பொருள் என்பது ஒரு பரப்பின் மீது நழுவும் போது அல்லது உருளும் போது இயக்கத்தை எதிர்க்கும் விசையானது தொடுபரப்பின் மேற்பரப்புகளுக்கிடையே செயல்படுகிறது. இந்த விசை உராய்வு விசை, இல்லைன்னா ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் டூ மோஷன். ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் டூ லேயர்ஸ், இரு அடுக்குகளுக்கு இடைப்பட்ட ஒரு ரிலேட்டிவ் மோஷன், சார்பு இயக்கம். அதுக்கு பேர் தான் என்ன பேர்? ஃப்ரிக்ஷன், உராய்வு அப்படின்னு சொல்கிறோம். உராய்வுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், உண்மையான இயக்கம் இன்னும் தொடங்காத போது செயல்படும் எதிர் விசை நிலையான உராய்வு என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா, நிலையான உராய்வுனா என்ன அப்படிங்கிறத போட்டுருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா உராய்வை கட்டுப்படுத்துறது எப்படி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சாரி லிமிட்டிங் உராய்வை கட்டுப்படுத்துதல். The maximum static frictional force which comes into play when one body is just a verge for moving over the surface of the another body அப்படின்றாங்க. அப்போ எப்படி வந்து கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் இட் கம்ஸ் டு பிளே when one body slides over the surface of another bodyன்றாங்க. அப்போ நிகழ்வுராய்வுக்கு ஒரு பொருள் மற்றொரு பொருளின் மீது சறுக்கும் போது இது செயல்பாட்டுக்கு வருகிறது. உருளும் உராய்வு ஒரு பொருள் மீது பொருள் மேற்பரப்பும் போது உருளும் போது செயல்பாட்டுக்கு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு வகையான உராய்வு, இயக்க உராய்வுகள் இருக்குது. ஒன்று சறுக்கு நெகிழ்வு உராய்வு அல்லது உருளும் உராய்வு அப்படின்னு சொல்லி ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், ரோலிங் ஃப்ரிக்ஷன் சொல்லி ரெண்டு வகையான டைப்ஸ் இருக்குது. இது மாதிரிலாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது கிடையாது, பட் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது புக்கில், 12th புக்கில் அப்படிங்கிறதுனால இந்த பாயிண்ட்டை கொடுத்துருக்கோம். அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கும் கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஃபர்தராக ரெண்டு வகைப்படும். சரியா, இதோட என்ன ஆகுது, மோஷன் அப்படிங்கிற டாபிக் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு புரியுது. மோஷன், இயக்கம். சரியா, அப்போது இயக்கம் அப்படின்னா என்ன, இயக்கத்தினுடைய வகைகள் இதுவரை எல்லாருக்குமே கிளியராக இருக்கா? இதுவரை எல்லாருக்கும் கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஒர்க் எனர்ஜி பவர், அதாவது வேலை, எனர்ஜினா ஆற்றல் மற்றும் திறன். வேலை, ஆற்றல் மற்றும் திறன். சரிங்களா, இதுதான் ஒன்றா பார்க்க போகிறோம். அதாவது ஃபோர்ஸ், மோஷன், எனர்ஜின்னு தான் இருக்குது. ஆனால் ஒர்க் பவரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் யூ மீன் பை ஒர்க்கு, வேலைனா என்ன? ஓகே, ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் அங்கேயே தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸை தள்ளுறேன். தள்ளும்போது அந்த பொருள் இங்கேருந்து இவ்வளோ தூரம் நகர்ந்துருச்சு. சரியா, அப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் நகர்ந்துருக்குன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. எதனால்? நான் கொடுத்த ஃபோர்ஸ்னால. அப்போது நான் கொடுத்த ஃபோர்ஸ்னால அது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. அப்போ F into T. அப்போ the product of force and displacement is called work. Okay, the body is displaced by applying a force. The need to work is said to be done அப்படின்னு சொல்கிறாங்க. Work done is a constant force is equal to the
ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளைட் டு பாடி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ எஃப் இன்ட்டு டின்னு நான் போட்டிருக்கேன்ல, அது எஸ்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ எஃப் இன்ட்டு எஸ், டபிள்யூ ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு எஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது என்ன காஸ் தீட்டா போட்டுருக்காங்களே சார், இந்த ஆங்கிள் பிட்வீன் எஃப் இன்ட்டு எஸ், அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போகுது இல்லையா, இந்த ஆங்கிளை தான் நம்ம என்ன சொல்கிறோம், தீட்டான்னு சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஆங்கிளை தீட்டான்னு சொல்கிறாங்க. மற்றபடி காஸ் தீட்டா தெரிஞ்சு வச்சுக்கலாம். பட் இதுதான் ஃபார்முலா, எஃப் இன்ட்டு எஸ் அல்லது எஃப் இன்ட்டு டி. இது ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி, இதோட எஸ்ஐ யூனிட் ஜூல். அதர் யூனிட் அப்படி எடுத்துட்டோம்னா எர்க்குன்னு ஒரு யூனிட் இருக்குது. அப்போ 1 ஜூல் ஈக்குவல் டு 10⁻⁷ எர்க்குக்கு சமம். ஓகே, வேலை என்னென்ன, ஒரு பொருளை ஒரு ஃபோர்ஸ்னால த ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், விசை மற்றும் இடப்பெயர்ச்சியின் பெருக்கற்பான தான் வேலை என்று அழைக்கிறோம். விசை மற்றும் இடப்பெயர்ச்சியின் பெருக்கற்பலன். புரியுதுங்களா? ரைட். விசை மற்றும் இடப்பெயர்ச்சியின் பெருக்கற்பலன் W = F × S அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு ஸ்கேலர் அளவு. SI அலகு பார்த்தோம்னா ஜூல். அதர் யூனிட்ஸ் இருக்கு, எர்க்குன்னு சொல்லுவாங்க. 1 ஜூல் ஈக்குவல் டு 10⁻⁷ எர்க்கு. 10⁻⁷ எர்க்குக்கு சமம். கிளியரா? ஓகே, இதான் வந்து ஒர்க்கு தெரியணும். பவர் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு பொருளை ஒரு ஃபோர்ஸ் செலுத்துனீங்க, கரெக்டாக, அந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நகர்ந்துச்சு, கரெக்டாக டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆச்சு. அப்போ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஒர்க்குன்னு சொல்கிறோம். அதுக்கு எவ்வளவு டைம் ஆயிடுச்சு, இங்கேருந்து இந்த பொருளை இங்கே நகர்த்துறதுக்கு எவ்வளவு டைம் ஆயிடுச்சு, அதுக்கு பேர் தான் பவர். டைம் ரேட் ஆஃப் ஒர்க் டன், வேலை செய்யப்படும் வீதம். ஒரு பொருள் செய்யும் வேலையின் நேர விகிதம்னு சொல்லலாம், அல்லது வேலை செய்யப்படும் வீதம். வேலை செய்யப்படும் வீதம் எவ்வளவு என்ன என்று அழைக்கப்படுகிறதுனா திறன் என்று அழைக்கப்படுகிறது. தட் மீன்ஸ் பவர். த ரேட் ஆஃப் ஒர்க் டன் இஸ் கால்டு ஒர்க் பவர். அப்போ பவர் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம் இஸ் ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு W/T. இது ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி. இது வந்து ஜூல் பை செகண்ட் அல்லது வாட்ஸ். வாட்ஸ்ன்றது இதனுடைய SI யூனிட். சம் அதர் யூனிட்ஸ் ஆஃப் பவர் அப்படின்னா 1 கிலோவாட்ன்றது 10⁻³ வாட்டுக்கு சமம். மெகாவாட்னா 10⁻6 வாட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 1 ஹார்ஸ் பவர் ஈக்குவல் டு 746 வாட்ஸ். ஏன்னா அந்த ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இயந்திரத்தில் பயன்படுத்துவாங்க. எஸ்பெஷலி பார்த்தோன்னா பிரிட்டிஷார் பயன்படுத்தின ஒரு யூனிட் தான் அது. இந்தளவும் பெரிய பெரிய மிஷின்லாம் வந்து குறிக்கணும் அப்படின்னா ஹார்ஸ் பவரில் தான் குறிச்சிருப்பாங்க. அப்போது அவங்க பயன்படுத்துகிற ஹார்ஸ் பவர் நம்ம இப்போ பயன்படுத்திட்டு இருக்க வாட்ஸ். அப்போ ரெண்டுக்கு ஈக்குவல் என்ன அப்படின்னா 1 ஹார்ஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு 746 வாட்ஸ். 746 வாட்ஸுக்கு சமம். ஓகேங்களா? அது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஒரு குதிரை திறனின் மதிப்பு என்ன, ஒரு குதிரை திறனின் மதிப்பு என்ன அப்படிங்கிறது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். 746 வாட்ஸ். 1 கிலோவாட் பெர் ஹவர், அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 1000 வாட்ஸ் யூஸ் பண்ணுறது. அது வந்து எத்தனை ஜூலுக்கு சமம்? 3.6 × 10⁻⁶ ஜூலுக்கு சமம். சரிங்களா? அல்லது 3.6 ஜூலுக்கு சமம், மெகா ஜூலுக்கு சமம். ஏன்னா மெகானாலே என்ன அர்த்தம், 10⁻⁶ அர்த்தம். 3.6 மெகா ஜூலுக்கு சமம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இதெல்லாம் வந்து அதர் யூனிட்ஸ் ஆஃப் பவர், திறனுடைய பிற அலகுகள். நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடியது எனர்ஜி. சரியா? எனர்ஜி அப்படின்னா கெப்பாசிட்டி டு டூயிங் ஒர்க். கெப்பாசிட்டி டு டூயிங் ஒர்க். இதனுடைய SI யூனிட் ஜூல் தான் வரும். ஏன்னா இப்போ ஒரு பாக்ஸ் இருந்துச்சு, ஈஸியாக நான் தள்ளிட்டேன். இப்போ இது மேலே ஒரு 5-6 பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னால் அதை தள்ள முடியுமா அப்படின்னா தள்ள முடியாது. அதற்குரிய ஒரு கெப்பாசிட்டி எனக்கு வேணும். அந்த கெப்பாசிட்டிக்கு பேர் தான் எனர்ஜி. வேலை செய்யக்கூடிய திறன்னு சொல்கிறத விட திறம்னு சொல்லலாம். திறமையே. அதை தான் நான் என்ன சொல்கிறேன், ஆற்றல் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? இதுவும் ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி தான். இதனுடைய அலகு ஜூல். சரிங்களா? நான் வச்சுங்க ஒர்க்குக்கும் ஈக்குவல் டு எனர்ஜி, ரெண்டுக்கும் அதே மாதிரி ஹீட்டு, இந்த மூன்றுக்குமே சேம் யூனிட் தான் ஜூல். புரியுதா? சேம் யூனிட் தான், ஜூல் தான் வரும். அடுத்து வந்து பார்த்தோம்னா எனர்ஜி வந்து ஃபர்தராக 2 வகைப்படும். ஒன்று கைனடிக் எனர்ஜி, இன்னொன்று பொட்டன்ஷியல் எனர்ஜி. The energy possessed by a body due to its motion, இயக்க நிலையில் இருக்கக்கூடிய எனர்ஜி. ஒரு இயக்கத்தின் காரணமாக பெற்றுள்ள ஆற்றலுக்கு பேர் தான் இயக்க ஆற்றல் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, அதனுடைய ஃபார்முலா தான்
ஆஃப் எம்வி ஸ்கொயர் ஆஃப் எம்வி ஸ்கொயர்டு. சரிங்களா? ஆஃப் எம்வி ஸ்கொயர்டு அப்படிங்கிறது அதனுடைய ஃபார்முலா. ஸோ வீணா அதனுடைய திசை வேகம், எம் என்றால் அதனுடைய நிறை. ஓகே, பி ஈக்குவல் டு எம்வி அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதனால் எம்விக்கு போல் பின்றதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரியா? ஆனால் கைனடிக் எனர்ஜி இயக்க ஆற்றலுடைய சமன்பாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கைனடிக் எனர்ஜிக்கு ஆஃப் எம்வி ஸ்கொயர் தான் ஃபார்முலா. ஒரு பொருள் இயங்கி கொண்டிருக்கும்போது பெற்றுள்ள ஆற்றல், அதாவது மோஷன் கண்டிஷனில் இருக்கும்போது பெறக்கூடிய ஆற்றல். அதேமாதிரி ரெஸ்ட் கண்டிஷனில் பெறக்கூடிய ஆற்றல், இட்ஸ் the energy expressed by a body due to its position in a space is called potential energy. Potential energy is equal to mgh. நிலை ஆற்றல். நிலை காரணமாக ஒரு பொருளை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் தான் என்ன பேர்? நிலையாற்றல் என்று அழைக்கப்படுகிறது. சாத்தியமான ஆற்றல் கிடையாது, நிலையாற்றல். மேலும் இது இதனுடைய சமன்பாடு P equal to mgh. அப்போ ஒரு பொருளினுடைய நிலையாற்றல் மற்றும் இயக்க ஆற்றல் இவற்றின் கூடுதல் என்னவா இருக்கும்? எந்திர ஆற்றல் எனப்படும். அப்படின்னு என்ன சொல்றாங்க? பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி தான் மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி கேபிட்டல் U அப்படின்னா ஈர்ப்பு நிலை ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொருளை தரையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்திற்கு உயர்த்தும் போது அதனுடைய ஆற்றல் என்ன ஆகுது? அதிகரிக்கிறது. இதுக்கு பேர் தான் என்ன பேர்? ஈர்ப்பு நிலை ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ U is equal to mgh. கிளியரா? ஈர்ப்பு நிலை ஆற்றல் கூட அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு பொசிஷன்ல கிடையாது, பட் நிலை ஆற்றல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ இயக்க ஆற்றல் மற்றும் நிலை ஆற்றல் பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா இப்போ இதை பாருங்க. ஒருத்தர் வந்து பால் கையில் வச்சிருக்காரு. பால் ஹேஸ் அ பொட்டன்ஷியல் எனர்ஜி. பால் வந்து என்ன இது? நிலையாற்றலை பெற்றுள்ளது. அதை என்ன பண்ணுறோம்? கீழே போடுறோம். கீழே போகும்போது இந்த பால் ஆனது என்னவா மாறுது? மோஷன் கண்டிஷனுக்கு போகுது. கரெக்டாக? இயக்க நிலைக்கு போகுது. அப்போ இந்த இயக்க நிலையில் இந்த பெற்றுள்ள ஆற்றல் என்ன ஆற்றல்னு சொல்லலாம்? பொட்டன்ஷியல் எனர்ஜி. இருக்குல்ல? அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்ம் டு கைனடிக் எனர்ஜி. கிளியரா? அப்போ நிலையாற்றலுக்கும் இயக்க ஆற்றலுக்கும் உள்ள வேறுபாடு புரியுதுங்களா? வேறுபாடு புரியுதா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கும்போது some equivalent other units of energy. ஆற்றலுடைய பிற அலகுகள். 1 எர்ஜ்னா CGH யூனிட், அது வந்து 10⁻⁻7 ஜூலுக்கு சமம். 1 electron volt is equal to 1.6 into 10⁻⁻19 ஜூலுக்கு சமம். 1 calorie is equal to 4.186 ஜூலுக்கு சமம். 1 கிலோவாட் அப்படிங்கிறது இது ஆல்ரெடி பார்த்தோம், 3.6 into 10⁻6 ஜூலுக்கு சமம். அல்லது 3.6 into 3.6 மெகா ஜூலுக்கு சமம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா 10⁻6 என்ன சொல்லலாம்? 10⁻6 மெகா அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? அப்போ அதை கூட சொல்லலாம். 3.6 மெகா ஜூல்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து எனர்ஜியினுடைய பிற அலகுகள். அப்போது ஒர்க்குன்னா என்ன, பவர்னா என்ன, எனர்ஜினா என்ன? வேலை, திறன் மற்றும் ஆற்றல். இது மூணுக்குள்ள வித்தியாசம் புரியுதா? ஓகே, எனர்ஜியில் ஒரு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ரொம்ப முக்கியமானது. ஆற்றல் அழிவின்மை விதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் கேள்விப்பட்டிருப்போம். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டு, பட் ஒன் டைப் ஆஃப் எனர்ஜி கேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் டு அனதர் டைப் ஆஃப் எனர்ஜி. ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும், ஆனால் ஆற்றலை ஆக்க அழிக்கவோ முடியாது. ஓகே, only for conservative force total mechanical energy initially, total mechanical energy finally. ஓகே, பழமைவாத சக்திகள் கிடையாது, ஆற்றல். பழமைவாத ஆற்றல்களுக்கு மட்டுமே மொத்த இயந்திர ஆற்றல் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய மொத்த இயந்திர ஆற்றல் ஈக்குவல் டு ஃபைனலாக இருக்கக்கூடிய இயக்க ஆற்றலுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட். ஐசிடி நிறைய ஆற்றல் தொடர்பு, மாஸ் எனர்ஜி ரொட்டேஷன். இது என்ன சொல்கிறாங்க? அக்கார்டிங் டு திஸ் ரிலேஷன் த மாஸ் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு எனர்ஜி அப்படின்றாங்க. கேட்கலாம், மாஸ் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு எனர்ஜி, அது என்ன ரிலேஷன் கேட்டாங்கன்னா ஐன்ஸ்டீன் மாஸ் எனர்ஜி ரிலேஷன். ஓகே, மாஸை எனர்ஜியாகவும் கன்வெர்ட் பண்ணலாம், எனர்ஜியை மாஸாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். சரி, மாஸாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஐன்ஸ்டீன் மாஸ் எனர்ஜி ரிலேஷன். எடுத்துக்காட்டு E = Δ mc² அப்படிங்கிறது. சரிங்களா? அதோடைய ஃபார்முலா. பட் ஆற்றல் அழிவின்மை விதி ரொம்ப முக்கியமானது. இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு வகையான ஆற்றல் மாற்றப்படும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னுடைய ரூமில் இப்போ இந்த லைட் எரியுது. இப்போ இந்த லைட் அப்படிங்கிறதுக்கு எந்த எனர்ஜி கன்வெர்ட் வருது? ஃபார் எக்ஸாம்பிள் டியூப் லைட் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு தேவையான ஆற்றல் என்னது?
எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்னவா கன்வெர்ட் ஆகி எனக்கு கொடுக்குது? லைட் எனர்ஜியாகவும், கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தோம்னா அது ஹீட் ஆகும், ஹீட் எனர்ஜியாகவும் கன்வெர்ட் ஆகி கொடுக்குது. அப்போது ஒரு பக்கம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அப்போது மின் ஆற்றல் ஒளி ஆற்றலாகவும் மற்றும் வெப்ப ஆற்றலாகவும் மாற்றப்படுகிறது. இதில் இந்த பல்பில், சரிங்களா, மின் விளக்கில் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் ஒரு வகை ஆற்றல் மற்றொரு வகை ஆற்றலாக மாற்றப்படும். கரெக்டாக? இந்த மாதிரி ஆற்றல் மாற்றம் அதிகமாக கேட்பாங்க. சேம் இதே தான் தெர்மோடைனமிக்ஸுடைய ஃபஸ்ட் லாவும் சொல்லும். இது எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்டு அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸுடைய ஃபர்ஸ்ட் லா இதான் சொல்கிறோம். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்டட், வெப்ப இயக்கவியலின் முதல் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆற்றல் அழிவுமை விதியை பாருங்கள். இந்த பல்ப் ஆர் டியூப்லைட்டில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, லைட் எனர்ஜி அஸ் வெல் அஸ் ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். கேண்டில் மெழுகுவர்த்தியில் கெமிக்கல் எனர்ஜி, வேதி ஆற்றல் ஒளி ஆற்றலாகவும் வெப்ப ஆற்றலாகவும் மாற்றப்படும். எலக்ட்ரிக்கல் மோட்டார், மின்சார மோட்டார் வந்து மின்னாற்றல் இயந்திர ஆற்றலாக மாற்றப்படும். ஜென்ரேட்டர் மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். லவுட் ஸ்பீக்கர் எலக்ட்ரிக்கல் டு சவுண்ட் எனர்ஜி. மைக்ரோஃபோன் சவுண்ட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. சோலார் எனர்ஜி டு லைட் எனர்ஜி வந்து சோலார் லைட்டு. இந்த மாதிரி ஆற்றல் மாற்றங்கள் ரொம்ப முக்கியமானது. புரியுதுங்களா? புரியுதா? அப்போது ஒர்க் பவர் எனர்ஜி புரியுதுங்களா? இப்போ ஒரு டேம் இருக்குங்க, ஒரு வகை எனர்ஜி இன்னொரு வகை ஆற்றலாக தான் மாற்றணும்னா வரிசையாக மாற்றணும். இப்போ ஒரு டேம் இருக்குது, டேமில் தான் நம்மளுக்கு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் நடக்கும். அதாவது நீர்மின் நிலையங்களில் எந்த மாதிரி ஆற்றல் மாற்றம் நடைபெறுது ஹைட்ரோ பவர் பிளான்ட்டில் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது டேம் வந்து தண்ணி அப்படியே நிற்கிது. அப்போ இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதை ஓப்பன் பண்ணி விட்டாங்க அப்படின்னா தண்ணி ஃப்ளோ ஆகும். அப்போ அது வந்து கைனடிக் எனர்ஜி. கரெக்டாக? அது வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு திருகு வச்சுருப்பாங்க, ஒரு ரொட்டேட் ஆகிற மாதிரி, அது மேலே விழுகிற மாதிரி. அப்போது அது மேலே தண்ணி விழுந்துச்சுன்னா இந்த வீலாக சுற்றும். அது சுற்றுறது மூலமாக நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, அது சுற்றுறதுன்றது என்னது? மெக்கானிக்கல் எனர்ஜி. கிளியரா? அப்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி அது என்னவா கன்வெர்ட் ஆகுது? கைனடிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. தென் அது மெக்கானிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது, எந்திர ஆற்றலாக மாற்றப்படுது. அதன் மூலமாக நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. சரியா? அப்போ நிலையாற்றல் இயக்க ஆற்றலாகவும், இயக்க ஆற்றல் எந்திர ஆற்றலாகவும், இயந்திர ஆற்றல் மின் ஆற்றலாகவும் பெறப்பட்டு நம்மளுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி பவர் ஸ்டேஷன் இது வந்து என்னது? நீர்மின் நிலையங்களில் பெறக்கூடியது. ஹைட்ரோ பவர் பிளான்ட்டில். ஓகே, இந்த மாதிரி நீர்மின் நிலையங்களில் ஏற்படக்கூடியது. இந்த மாதிரி ஒவ்வொரு மின் நிலையங்கள்லையும் சரி, தெர்மல் பவர் பிளான்ட்டாக இருக்கட்டும், அட்டாமிக் பவர் பிளான்ட்டாக இருக்கட்டும், ஓகேங்களா? ஸோ எந்த பவர் பிளான்ட்ஸ் எடுத்தாலும் இந்த மாதிரி ஆற்றல் மாற்றங்கள் நடைபெறும். புரியுதுங்களா? புரியுதா? ஸோ இதுதான் வந்து ஃபோர்ஸ், மோஷன் அண்ட் எனர்ஜி. இதில் நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள். கிளியராக இருக்கார்? இப்போ இது ஓரியன்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எப்படி பார்த்துருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? சரி, ஓகே. ரைட், இதில் பாருங்கள், கொஸ்டின் பாருங்கள். இயற்பியல் எடைக்கும், சரி, எடைக்கும் இயற்பியல் நிறைக்கும் எடைக்கும் உள்ள ஒரு தொடர்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க சார். ஓகே சார், ஆல்ரெடி தெரியும். W = m/g ஃபார்முலா. சரிங்களா? அப்போது வெயிட், எடையுடைய செயலுக்கு என்னது? நியூட்டன். மாஸுடைய செயலுக்கு என்னது? கிலோகிராம். இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். கிளியரா? ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின், ரீசெண்டாக கேட்டிருக்காங்க. இஃப் எ மேன் ஹேஸ் மாஸ் 50 கிலோகிராம், ஓகே, மாஸ் வந்து 50 கிலோகிராம், எம் வந்து 50 கிலோகிராம், 50 அண்ட் எர்த் வாட் இஸ் இஸ் வெயிட்னு கேட்குறாங்க. அப்போ W என்னன்னு கேட்குறாங்க சார். அப்போ W = m/g. இப்போது எம்னா எழுது 50, ஜியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். G = 9.8 மீட்டர் பை செகண்ட். அப்போ 9.8. W = 490 நியூட்டன். நல்லா கவனிச்சுக்கோங்க, 490 கிலோகிராம்ன்றதும் ஆப்ஷனில் இருக்குது, 490 நியூட்டன்றதும் ஆப்ஷனில் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு கேட்கக்கூடியது வெயிட்டுடைய SI யூனிட் என்னது? நியூட்டன். அதனால தான் ஆப்ஷன் ஏ ஈஸியாக கரெக்டான ஆன்சர். அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடியதான் கிலோகிராம். ஓகே, அதுக்காக டக்குன்னு எடுத்துகிற கிலோகிராம்னு போட்டக்கூடாது. சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். புரியுதுங்களா?
நெக்ஸ்ட் பாருங்க. Which of the following statement is true? நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். சரியான கூற்று எதன்படி? நியூட்டனின் ஈர்ப்பு விதிப்படி இருக்கக்கூடிய கூற்று எது? சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசை. ஆப்வியஸ்லி கரெக்ட், பிகாஸ் அதுக்கு இடைப்பட்டது கிராவிடேஷன் தான். அதே மாதிரி தான் பூமிக்கும் நிலாவுக்கும் இடைப்பட்ட ஈர்ப்பு விசை ரெண்டுமே வரும். எலக்ட்ரானுக்கு அணுக்கருக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை என்னதான் அப்படின்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க சார். நியூக்ளியர் ஃபோர்ஸ், அணுக்கரு விசை. இது வந்து அந்த டாபிக் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் பார்ப்போம். அணுக்கரு விசை அல்லது உட்கரு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அதற்கு இடைப்பட்ட விசை, அணுக்கரு விசை. அப்போ இது வந்து லா ஆஃப் கிராவிடேஷன் கீழே வராது, எது சி மட்டும். அப்போ ஏ அண்ட் பி ரெண்டுமே வரும். அப்போ போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ, ஆப்ஷன் டி. சரிங்களா? ஏன்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான் இருக்கிறதுலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்கள்லேயே இருக்கிறதுலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் அதான், ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது 10⁻40 டைம்ஸ் அதிகமானது, ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படின்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேயா? ரைட். When a force acts on a body for a period of time, then the product of force into time. தெளிவாக கொடுத்துட்டாங்க, ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்டு டைம்னு கொடுக்குறாங்க. அப்போ ப்ராடக்ட்னா என்னது? மல்டிப்ளிகேஷன். ஃபோர்ஸ் அண்டு டைம், சரி, ஃபோர்ஸ் அண்டு டைம் அப்படின்னா என்ன வரும்ன்றதான் கொஸ்டின். என்ன வரும்? இம்பல்ஸ் ஜே. சரிங்களா? இப்போ ஜே ஈக்குவல் டு எஃப் இன்டு டி. கிளியரா? ஃபோர்ஸ் இன்டு டைம். ஓகே, தட்ஸ் கால்ட் இம்பல்ஸ். இனர்ஷியா, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், லீனியர் மொமெண்டம் இதெல்லாம் வருமா? ஸோ லீனியர் மொமெண்டம்ன்றது என்னது? நேர்கோட்டு உந்தம். பி ஈக்குவல் டு எம்வி ஆல்ரெடி தெரியும். மொமெண்டம் ஆஃப் ஃபோர்ஸ், உந்து மொமெண்டம் ஆஃப் ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, உந்து சரி, நேரியல் உந்தம்னாலும் சரி, ரெண்டுக்கும் அதே தான் வரும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த பாயிண்ட் பாருங்க, இதுவும் ரீசெண்டாக கேட்டது. ஹனி இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் பீஸ் வேக்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் அப்படின்றாங்க. அப்போ தேனை தேன் மில்களிலிருந்து பிரிக்க பயன்படுவது சென்ட்ரிஃபியூஜ், மைய விலக்கி. அப்போ என்ன ஃபோர்ஸு? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், மைய விலக்கு விசை செயல்படும். தேனை அதன் மில்லிலிருந்து பிரிக்க உதவுவது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், மைய விலக்கு விசை. ஓகேயா? ஃபோர்ஸ்லேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் ஃபார் ஃபோர்ஸ் இஸ் இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்கக்கூடியதில் எது விசைக்கான சமன்பாடு இல்லை? எஃப் ஈக்குவல் டு எம்ஏ வருமா? வரும் சார். எஃப் ஈக்குவல் டு எம்வி மைனஸ் யூ பை டி வருமா? வரும். டெல்டா பி பை டி வருமா? வரும். இதெல்லாம் எங்கே பார்த்துக்கோங்க சார்? நியூட்டன்ஸ் செகண்ட் லா, இரண்டாம் விதியில் கொஞ்சம் டெரிவேட் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணோமா? ஓகே, எஃப் வந்து ப்ரொபோர்ஷனல் டு டெல்டா பி பை டி. இதை விரிச்சு எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன்லாம் வரும். எது வராதுன்னா எஃப் பி மட்டும் வராது. அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். சமன்பாடு இல்லைன்னா ஆப்ஷன் பி தான். சரிங்களா? நியூட்டன் செகண்ட் லா. The Newton's second law is also called a law of force. விசையின் விதி என்று அழைக்கப்படும். விசையின் விதி என்று அழைக்கப்படும். The vehicles are fit with a shock absorber. Shock absorber எதுக்காக பொறுத்துறாங்க? Which is based on the impulse. Impulse குறைக்கிறதுக்காக தான் என்ன பண்றாங்க? அதிர்வு தாங்கிகள் பொறுத்துறாங்க. புரியுதுங்களா? இம்பல்ஸ் என்னது? J equal to force into time. The energy produced at cheaper cost, hydroelectric energy. ஏன்னா குறைந்த செலவில் உருவாக்கப்படும் ஆற்றல் என்ன ஆற்றல்ன்றாங்க? நீர்மின் ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் எனர்ஜியில், பவர் பிளான்ட்டில் என்ன எனர்ஜியாக கன்வெர்ட் ஆச்சு? பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜி ஆகும். கைனட்டிக் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜி ஆகும். மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாகவும் கன்வெர்ட் ஆகும். கரெக்டாக நான் பார்த்தோம், கடைசியாக பார்த்தோம் இல்லையா? ஓகே, ஆற்றல் மாற்றங்கள் எவ்வாறு நடைபெறுது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. So the following is related to Newton's first law. Energy, work done, momentum, நிலைமம். அப்போ ஆப்ஷன் டி நிலைமம். ஏன்னா பிகாஸ் லா ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது மற்றொரு பேரும் உண்டு. நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவுக்கு லா ஆஃப் இனர்ஷியா, நிலைம விதி என்ற மற்றொரு பேரும் உண்டு. ஓகே, ரைட். F G, அதாவது புவியீர்ப்பு முடுக்கம் G ஆப்செட் இன் யூனிவர்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ?
புவியீர்ப்பு முடுக்கம் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்னு கேட்குறாங்க அண்டத்தில். கண்டிப்பாக சென்சேஷன் ஆஃப் வெயிட்லெஸ்னஸ் டெஃபினட்டாக. ஏன்னா ஜி அந்த இடத்துல வந்து ஆப்சண்ட், ஜி இல்லைன்னு அர்த்தம். ஜி ஈக்குவல் டு 0 ஆனால் அங்கே இல்லைன்னா வெயிட்லெஸ்னஸ் தான். ஓகே, வெயிட்லெஸ் ஜி ஈக்குவல் டு இல்லைன்னா அந்த இடத்துல பேர் என்ன பேர்? ஃப்ரீ ஃபால் கண்டிஷன். ஃப்ரீ ஃபால், எடை தனையின்றி தானே விழும், ஃப்ரீ ஃபால் கண்டிஷன். இப்போ எடை இல்லைன்னு அர்த்தம். ஓகே ஃபைன். முற்றிலும் டிஸ்ட்ரக்ஷன், எடை இல்லைனாலே என்ன ஆகும்? டிஸ்ட்ரக்ஷன் ஏற்படும், ஒரு குலைவை ஏற்படுத்தும், ரெண்டுமே வரும். we have a day and night. சார் இரவு பகல் என்பதை நான் பார்க்கலாம். இரவு பகல் எதனால் ஏற்படுது? எர்த்தனுடைய ரொட்டேஷனால், பூமி தன்னைத்தானே சுழல்வதால் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் இரவு பகல். இப்போ இது வராது. அப்போ ஏ அண்ட் பி ரெண்டுமே வரும். ஆப்ஷன் டி, போத் ஏ அண்ட் பி கரெக்ட். ஓகே, பூமி சுழல்வதால் தான் இரவு பகல் என்பதை நம்மளால் பார்க்க முடியும். மற்றதெல்லாம் புவியீர்ப்பு முடுக்கம் தான். புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு என்ன? ஸ்மால் ஜி 9.8 மீட்டர் செகண்ட் பவர் -2. இட் இஸ் டிஃபிகல்ட் டு வாக் ஆன் ஐஸ் பார் பிகாஸ். ஏன் வந்து ஐஸ் மேல் நடக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா காரணம் என்னது? ஃப்ரிக்ஷன் இஸ் லோ. ஓகே, பிகாஸ் இது வந்து என்ன இருக்குது? ஃப்ரிக்ஷன் லோ, ஸ்மூத் ஸ்பேஸாக இருக்குது, வழவழப்பாக இருக்குது. இந்த ஸ்மூத் ஸ்பேஸாக நடக்கிறது ரொம்ப கஷ்டம், பிகாஸ் அங்கே ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும். அதுவே ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது ரஃப் ஸ்பேஸில் இருக்கும். சொரசொரப்பான இடத்துல ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும், சரிங்களா, உராய்வு அதிகமாக இருக்கும். அதனால தான் சாதாரண தரையில் நடக்கிறத காட்டிலும் ஐஸ் கட்டி மீது அல்லது டைல்ஸ் தரை மீது நடக்கிறது கஷ்டமாக இருக்கும். காரணம் அங்கே ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்குது. சாதாரண தலைகளில் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். When a cricketer hits the ball by his bat, the force exerted by the bat on ball is என்ன ஃபோர்ஸ்? ஒரு கிரிக்கெட் வீரர் தன் மட்டையால் பந்தை அடிக்கும்போது மட்டை பந்தின் மீது செலுத்துவது என்ன விசை? கனமாக தாக்கும் விசை, கனத்தாக்கு விசை. அதே மாதிரி அந்த கிரிக்கெட் ஃபீல்டர் வந்து ஏன் வந்து பாலை பிடிக்கும்போது கையை புல் பேக்ஸ், அதாவது கையை ஏன் பின்னோக்கி இழுக்கிறார்? அதற்கு காரணமும் என்ன அப்படின்னு கேட்டாலும் அதற்கு காரணம் அந்த கனத்தாக்கு விசையை குறைப்பதற்காக தான் கையை என்ன பண்ணுவார்? பின்னோக்கி இழுக்கிறார். அப்போ ஆப்ஷன் சி. ஒரு குறிப்பிட்ட திசையில் கொடுக்கப்பட்ட திசைவேகத்தில் செலுத்தப்பட்ட துகள் எந்த பாதையில் செல்லும்? ஒரு குறிப்பிட்ட திசையில் அப்படின்றாங்க. அப்போ மேல் நோக்கி இப்படி எரியறேன் அப்படின்னா அந்த திசைவேகத்தில் செலுத்தப்பட்ட துகள் எந்த திசையில் போகும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். இந்த ஷேப்புக்கு பேர் என்ன பேர்? ஷேப்புங்க பேரபோலா. இதனுடைய ஹையஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னது? ரேஞ்ச், வீச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, இந்த இதுக்கு பேர் தான் என்ன மோஷன்? ப்ரொஜெக்டில் மோஷன். மோஷன் ப்ரொஜெக்டில், எரிபொருள் இயக்கம் அல்லது பரவளைய இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. எரிபொருள் இயக்கம் அல்லது பரவளைய இயக்கம். சரியா? அப்போ ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி. When a stationary bus starts to move, the passenger experience sudden backwards. சரியா? பஸ் நிக்குது, திடீர்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? உள்ள இருக்கக்கூடிய பயணிகள் பூராமே பேக்வர்ட்ஸில் போகிறாங்க. அப்படின்னு என்ன காரணம்? பஸ்ஸு நிற்கிது அப்படின்னா அது என்ன கண்டிஷன்? ரெஸ்ட் கண்டிஷன். அப்போ ரெஸ்ட் கண்டிஷனில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை செலுத்தும் போது அது என்ன ஆகுது? நம்மளாம் பின்னோக்கி இழுக்கிறோம். அப்போ பஸ்ஸு நிற்கத்தானே செய்யுது. அப்போ ரெஸ்ட்டு. அப்போ ரெஸ்ட்னா இனர்ஜி ஆஃப் ரெஸ்ட், ஓய்வு நிலை, உரள்மம்னு கொடுத்துருக்காங்க. சொல்லி நிலைமம். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. புரியுதுங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த பாயிண்ட் பாருங்க. இஃப் லிஃப்ட் இஸ் கோயிங் அப், மேலே போகுது, அக்சலரேஷன் அப்பரண்ட் வெயிட். அப்பரண்ட் வெயிட் என்ன ஆகுன்றாங்க? அப்போ கிரேட்டர் தான் டபிள்யூ தானே. மேல் நோக்கி போகும்போது என்ன ஆகும் சார்? இன்க்ரீஸ் தானே ஆகும். இன்க்ரீஸ் தானே ஆகும். அப்போ மோர் தென் த ட்ரூ வெயிட். அப்போ ஆர் கிரேட்டர் தென் த டபிள்யூ. லெஸ் தென் என்ன அர்த்தம்? டவுன், கீழே போகும்போது. சரிங்க. ஈக்குவல் எப்போ இருக்கும்? ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்கும்போது. சரிங்களா? கிளியராக இருக்க? புரியுதா நான் சொல்கிற விஷயம்? சரி, நம்ம வந்து அப்பேரண்ட் வெயிட்டில் பார்த்தோம் இல்லையா? அப்பேரண்ட் வெயிட் லெஃப்ட்டில் மேல் நோக்கி போகும்போது என்ன ஆகும், கீழ் நோக்கி வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ரிலேட்டிவ் கொஸ்டின். அடுத்தது பாருங்கள், ஆற்றல் மாற்றம். ஆற்றல் மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். மேட்ச் த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வித் தர் எனர்ஜி கன்வர்ஷன். ஹீட் என்ஜின், ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல், தென் வந்து மைக்ரோஃபோன், தென் வந்து பார்த்தோன்னா லவுட் ஸ்பீக்கர். இதில் எல்லாம் எந்தெந்த எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது?
ஓகே, அப்போ லவுட் ஸ்பீக்கரில் என்ன எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு சவுண்ட் எனர்ஜி, அப்போ 2. மைக்கில் சவுண்டு டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அப்போ 4. ஓகேங்களா, ஹீட் டு கைனடிக் எனர்ஜி, அப்போ 3. ஃபோட்டோ வோல்டாய்ஸில் லைட் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. கிளியரா? அப்போ இதெல்லாம் வந்து எனர்ஜி கன்வர்ஷன், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். இதுதான் வந்து நம்மளுக்கு இந்த ஃபோர்ஸ் அண்ட் மோஷனில் டாப்பிக்கில் நம்மளுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள். ஸோ ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாகவே நம்ம பார்த்தாச்சு. ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோன்னா, 6th 7th டேர்ம் 1 லெசன் 2 ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் இருக்குது. 8th 9th முக்கியமாக பார்த்தோன்னா 9th ஸ்டாண்டர்ட் ரொம்ப படிக்கணும். 10th இந்த டாப்பிக்கை படிக்காமல் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் போகவே கூடாது. 10th லாஸ் ஆஃப் மோஷன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். 11th வந்து நீங்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் வச்சுக்கலாமே ஒழிய, மற்றபடி 10th இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, 10th இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை படிக்காமல் போகக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டண்டானது நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்தளவு. அப்போ ஃபோர்ஸ், மோஷன் அண்ட் எனர்ஜி, விசை, இயக்கம் மற்றும் ஆற்றல் அப்படிங்கிறது இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் அப் டு எண்ட் வரை ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்துட்டாலே ஓரளவு கிளியர் ஆயிரும். ஓகே, படிச்சுட்டு என்ன பண்ணணும், கண்டிப்பாக 10th 9th இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸில் இருக்கக்கூடியதை நல்லா படிச்சுக்கணும். முக்கியமாக புக் பேக் கொஸ்டின்ஸ் கம்பல்சரி. அட் த சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா டூ யூ நோ பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டூ யூ நோ. சரியா? ஃபைன்.